இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய செய்தியை சுமந்து வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ரவிக்குமார், அவர் நம்முடைய மட்டக்களப்பு தான். இந்த சீயோனை அழிக்க முற்பட்டவர் தான். இந்த சாட்சி அவர் சொல்லுவார். ஆஸ்திரேலியாவிலே பேர்த் என்கின்ற மாநிலத்தில் அங்கே போன மட்டக்களப்பு போல தான் இருக்கும். தேவன் அவரை அழைத்த பிரகாரம் அவரும் மனைவியும் பிள்ளைகளும் சேர்ந்து ஆதி திருச்சபை என்கின்ற பெயரிலே ஒரு அழகான தமிழ் சபையை மிகுந்த போராட்டங்கள் மத்தியிலே அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். என்னை அழைத்து நான் அங்கே போயிருக்கிறேன். அருமையான விசுவாச குடும்பங்கள் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய பிரயாசம். இன்றைக்கு அந்த ஊழியம் வளர கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இப்போது அங்கே இருந்து பாஸ்டர் ரவி பாகிஸ்தான் சுவிசேஷங்களை அறிவித்து வருகிறார்கள். இந்தியாவிலும் ஏதோ செய்து கொண்டு வர்றீங்கன்னு நினைக்கிறேன். இலங்கையிலும் கடந்த வாரம் வாலிபர்கள் மத்தியிலே கூட்டம் நடந்தது. ஆகவே உண்மையாகவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை விசுவாசிகளுக்கென்று ஒரு எழுப்புதல் ஆராதனை நடந்தது. கர்த்தர் உங்களை மிகுவாய் ஆசீர்வதிப்பார். இன்னும் உங்களுடைய ஊழியங்களை பெருகச் செய்து விசாலமடைய பண்ணுவார். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களை நிச்சயம் அவர் நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை தட்டி பாஸ்டர் ரவிக்குமாரை அன்போடு அழைப்போம். ஹல்லேலூயா, ஆமீன். மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆதி திருச்சபை கிறிஸ்தவ ஐக்கியம் முதலாவது தமிழ் ஆலயம் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற தமிழ் ஆலயத்தின் சார்பில் நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா, ஆமீன். நாங்கள் பாஸ்டர் சொன்ன பிரகாரம் நாங்கள் அங்கே முதலாவது ஏர்லி சர்ச் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்ற, அதாவது ஃபர்ஸ்ட் தமிழ் சர்ச் இன் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, முதலாவது தமிழ் திருச்சபையாக வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் அந்த திருச்சபை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கர்த்தர் இந்த 16 ஆண்டுகளாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, அவருக்கே எல்லா துதியும் புகழும் மகிமையும் உரியது. நாம் முத்திரை மோதிரம். ஹல்லேலூயா, எத்தனை சொல்கிறீங்க? சொல்லுங்க. நாங்கள் அதிகாரத்தினுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, நாம் சுவிசேஷத்தினுடைய அதிகாரம் உள்ளவர்கள். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமீன். ஏன்னா நாம் தானே முத்திரை மோதிரம். நாம் பரிசுத்தத்தினுடைய அதிகாரம் உள்ளவர்கள், அடையாளங்கள். அதனால தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஹல்லேலூயா, அவங்களை பார்க்கறதுல பெரிய சந்தோஷம். பாஸ்டரை பார்க்குறதுல மிகுந்த சந்தோஷம். இங்கே நிறைய பேர் என்னை தெரிந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீர்கள். அதனால் உண்மையாகவே பெரிய மகிழ்ச்சி என்னன்னு சொன்னால், உங்கள் நடுவிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவதற்கும் என்னுடைய சிறிய சாட்சியை சொல்வதற்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிதான கிருபைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். என்னுடைய சபை மக்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்திலும் தரிசனம் நிறைந்தவர்கள் நாங்கள் என்ற அந்த கூட்டத்திலும் குயவன் கையில் களிமண்ணான் என்ற இந்த வாலிப முகாமிலும் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தரங்களை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தினார். நாம் சிறுகவும் அவர் அவர் பெருகவும். ஹல்லேலூயா, எல்லா மகிமையும் கனமும் துதியும் அவருக்கே உரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமீன். நாம் ஒரு சின்ன ஜெபத்தோடு நாம் வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளிலே பேசுகிற காலத்தில் நாம் காணப்படுகின்றோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் திரளாய் வர வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் தான் சபைகளிலே பேசுகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் தான் நம்மை பேச வைக்கின்றார். ஹல்லேலூயா, காரணம் அவருடைய தரிசனத்தை நாம் இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும். அழிந்து போகிறது இந்த சரீரத்தில் பாருங்கள். நாம் பார்க்குற இந்த சரீரம் அழிந்து போக போகிறது. அழியாதவனுடைய ராஜ்யத்தை அமைப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, தகப்பனே, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நீங்கள் கொடுத்த இந்த பெரிதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். நாங்கள் ஐயா ஜீவனோடு இருப்பது இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் ஐயா உயிரோடு இருப்பது ஆண்டவரே, அது உம்முடைய பெரிதான கிருபையாக இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த அழகான அருமையான இந்த சபையில் ஆண்டவரே உம்முடைய ஆமாண்டவரே சமூகத்தில் இருந்தப்பா நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துவதற்கும்
அப்போ நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிப்பதற்கும் ஐயா நீங்கள் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்கு நன்றி. அப்போ நாங்கள் பாஸ்டருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தரையா இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் ஐயா அவருக்கூடாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவர் நாங்கள் உண்மையை உத்தமத்தோடு செய்வதற்கு கர்த்தர் இன்னும் நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நன்றி ஆண்டவரே. வர முடியாமல் இன்றைக்கு தடைப்பட்டவர்கள் ஐயா, வியாதி விளைவினங்களோடு ஆண்டவரே இருக்கிறவர்கள், இதை பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லாரையும் என் ஆண்டவர் நீங்களே ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய பரலோக சித்தம் ஐயா வெளிப்படுவதாக. அல்லேலூயா. அப்பா நாங்கள் ஐயா மறந்து கூட ஆண்டவரே அப்பா உங்களுடைய சுயத்தை பேசாதபடி பரிசுத்த தேவனுடைய அப்பா உம்முடைய இருதயத்தை நாங்கள் அறிந்தவர்களாக உம்முடைய சத்தியத்தை மாத்திரம் பேச என் ஆண்டவர் நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீங்களே ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதியுங்க அப்பா. நீங்களே ஆண்டவரே அப்பா என்னை பயன்படுத்துங்க. தேவ கிருபை பெருகுவதாக. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். சிலருக்கு என்ன தெரியும், சிலவர்கள் நீங்கள் என்னால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும், சிலவர்கள் நீங்கள் என்னால் இழப்புகளை சந்தித்திருக்கக்கூடும். ஏன்னா பேச வேண்டிய நாம் பேசி விடுவோம். ஏன்னால் அடுத்த நாளைக்கு நாம் இருப்போமோ தெரியாதுன்னு. கர்த்தருக்கு சித்தம் என்றால் நாம் இருப்போம், கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்வோம். அதனால் நான் சொல்லுகின்றேன். இப்படி நீங்கள் பார்த்தீங்களா, யாரோ பார்த்துருக்கீங்களா, இந்த முகத்தை பார்த்துருக்கீங்களா? யாராவது நீங்கள் என்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், ஏதோ ஒரு இழப்புகள் இருந்தால் தயவு செய்து மன்னித்து கொள்ளுங்கள். நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். அல்லேலூயா. நான் இந்த மன்னிப்பை நான் பாஸ்டர் ரொசாட்டையும் கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் கிறிஸ்டி ராஜேந்திரத்தில் அவரிடம் கேட்டிருக்கின்றேன். அவன் நிறைய பேர் மதிய ஏயோஜி சபையில் எனக்காக பிரயாசப்பட்டவர். அதே நேரத்தில் என்னால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களிடத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நான் கேட்டிருக்கின்றேன். நான் உங்களிடமும் கேட்டுக்கொள்கின்றேன். வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக அதாவது சின்ன ஒரு சாட்சி தான். கர்த்தருடைய ஊழியத்தை நானும் என்னுடைய சபை மக்களும் குடும்பமாக நாங்கள் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பகுதியில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய சின்ன பையன் ஒரு மகன் இருக்கிறார். அவர் ஜூனியர் இவாஞ்சலிஸ்டாக அவர் நாங்கள் சபையில் ஜெபித்து அவரை நாங்கள் விட்டிருக்கிறோம். அவர் எல்லா பிள்ளைகளுக்கும் உதாரணமாக அவர் ஊழியங்களை அவர் செய்வார். அவர் என்ன பயங்காட்டுவார். அவர் ஊழியத்துக்கு கூப்பிடுவார். நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, போக வேண்டாம், குளிராக இருக்குதுன்னு சொன்னால் சொல்லுவார், ஆண்டவரிடம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கப்பா, ஏன்னா உங்கள்கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார்னு சொல்லுவார். அதனால் இந்த கனமான ஊழியத்தை நாங்கள் அங்கே செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். காரணம் என்னென்னு சொன்னால், நான் இந்த சபைகளுக்கும் சுவிசேஷத்துக்கும் எதிராக காணப்பட்டவன். ஆனாலும் நான் இந்த சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம்தான், நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சுவிசேஷ ஊழியத்தின் நிமித்தம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. என்னென்னு சொன்னால், எனக்கு சபை என்றால் எனக்கு பிடிக்காது, அல்லேலூயா கூட்டம் என்றால் எனக்கு பிடிக்காது. அல்லேலூயான்னு சொன்னால் அரோரான்னு சொல்லும் வரைக்கும் நான் அடிப்பேன். ஏன்னா அடி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பாஸ்டர் குகனுடைய சேர்ச்சிலெல்லாம் இருக்கிறாங்க. என்னோட அடி வாங்கினவங்க நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அவர்கள் சொன்னாங்க, நான் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் இந்த சியோன் சர்ச் உண்மையாகவே மறக்க முடியாது. அதாவது சென்ட்ரல் ரோடில் இருந்த சியோன் சபை, நான் நினைக்கின்றேன் அது அந்த நாட்கள் இந்திய அமைதி காக்கும் படை வந்த நாட்கள். அந்த நாட்களில் அப்போ பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது. அந்த நாட்களில் சியோன் சர்ச் மிகவும் சத்தமாக இருக்கும். அங்கே பக்கத்தில் பொன் டியூட்டர் இருந்தது. அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன பக்கத்தில் என்னோடய ஆஃபீஸ் இருந்தது. அப்போ கூப்பிட்டு சொன்னாங்க என்னென்னு சொன்னால், அந்த டிரெக்டர் அவர் சில பேர் இருக்காரு இல்லை எனக்கு தெரியாது, அவர் இருப்பாருன்னு சொன்னால் அவருக்கும் சத்தியம் செல்வதாக. அப்போ இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் படிக்க முடியாதபடி சத்தமாக இருக்குன்னு சொன்னார். அப்போ நான் ஓகே ஏதாவது நாங்கள் பார்ப்போம்னு சொன்னேன். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஒரு பிரபலியமான ஒரு ஃபாதர், அவர் இப்போ இல்லை. அப்போ அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி இந்த பக்கம் ஆனப்பந்தி கோயில் இருக்கணும், இந்த பக்கம் மாதாங்கோயில் இருக்கணும், இந்த நடுவில் என்னத்துக்கு ஒரு சியோன் தேவாலயம் என்று கேட்டார். அதனால் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க தம்பி, இது நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலம் என்று சொன்னார். அது இப்போ தான் தெரியுது, உண்மையாகவே தேசத்தினுடைய எதிர்காலம் திருச்சபைகளான் என்பதை நான் அதற்கு பிறகு நான் அறிந்து கொண்டேன். அப்போ நான் அந்த சபை எப்படியாவது
இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு பெரிதான ஒரு குறிக்கோளோடு நான் வந்து 2-3 தடவை நான் வந்து அங்கே சென்று நாளைக்கு அது ஒரு கத்தா மரம் என்றது அது இருந்தது நினைக்கிறேன். அப்போ 86வது வருஷம். அப்போ நான் பாஸ்டர் இன்ப மோசஸ் பாஸ்டர். அப்போ நான் அவரை வந்து 2 தடவை ஃபோன் பண்ணேன். 3ஆம் தடவை நான் சொன்னேன், நீங்கள் வந்து சபை இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நீங்கள் வேறு எங்கேயாவது நீங்கள் வந்து ஓடி போயிடுங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் அந்த குண்டு வெடிப்புக்கு பிறகு இன்னும் வந்து சபை கட்டப்படுதுன்னு. அல்லேலூயா. அது ஒரு அடையாளமாக இருக்கிறது, அது ஒரு முத்திரை மோதிரமாக அந்த இடத்துல வந்து அது இருக்கிறது. அது மிக ஒரு அற்புதமான காரியம். அப்போ நான் சொன்னேன், இருக்கக்கூடாது, இனிமேல் வந்து நான் பேச மாட்டேன், என்னுடைய கையில் இருக்கிறது தான் பேசுமென்னு சொல்லி. அப்போ பாஸ்டர் இன்ப மோசஸுக்கு வந்து நான் வந்து என்னத்தை வச்சுட்டு பண்ணிக்கிறீங்க கையில் இருந்து? ஆமாம், இப்போ நான் பைபிள் வச்சுருக்கேன். அப்போ வந்து நான் என்ன வச்சுருந்தேன்னு சொன்னால் ரைஃபிள் வச்சுருந்தேன். அப்போ நான் சொன்னேன். அப்போ அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது, என்ன நடந்தது தெரியாது. அதுக்கு பிறகு தான் பாஸ்டர் வந்து நினைக்கிறேன் துணிந்து அவர் வந்து பயந்து போய்விட்டான்னு அவர் சொன்னார், எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ இந்த ஃபேஸ்புக்கில் நான் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் சொன்னார், அந்த தம்பி அந்த நபர் நீங்கள் தானே, நான் உங்களை வந்து பேத்துக்கு வந்து பார்க்கணும்னு சொன்னார். ஆனால் வரல. அவருடைய அண்ணன் நான் சந்தித்தேன், ஆனால் அவர் பாஸ்டர் வரல. அதற்கு பிறகு எங்களுடைய திருச்சபையில் இருந்த என்னுடைய அதாவது அம்மா போன திருச்சபையில் இருந்த ஊழியர்கள் தாய்மார் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஏன் ஜெபம் பண்ணாங்க? சும்மா நான் இருக்கலையே, நான் வந்து வீட்டுக்கு வருவார்கள் ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு மிகவும் மோசமாக திட்டி அவர்களை பார்த்ததும் வெளியே போய் இப்போ பார்த்தா பைபிளை வந்து வெளியே பார்க்க முடியல. ஆனால் அன்றைக்கு நான் வந்து ரோட்டில் நிற்பேன், இந்த நாவக்கூடா ஆரையம்பதி அங்கே வந்து 38ஆம் காலனி மண்டூர் இப்படி இடங்களில் நான் நிற்பேன். அது மாதிரி யாழ்ப்பாணம் எல்லா இடங்களிலும் நான் நிற்பேன். நிற்கும்போது அந்த கருப்பாக ஒரு பைபிள், இப்போ வந்து ப்ரௌனாக இருக்குதுன்னு கருப்பாக ஒரு பைபிளை பார்த்தேன்னு சொன்னால் அவங்கள கூப்பிட்டு நான் வந்து அடின்னு அடித்து இந்த பைபிள் பேஜெல்லாம் வந்து பித்து சாப்பிட சொல்லுவேன். அப்படி நான் வந்து எனக்கு இந்த பைபிளை கண்டால் எனக்கு வந்து பயங்கரமான அலர்ஜிக்காக இருக்கும். அப்படியான என்னைத்தான் கர்த்தர் வந்து தெரிந்து கொண்டு அதற்காக தான் ஜெபம் பண்ணாங்க. நான் செய்த ஒரு நல்ல காரியமாக கெட்ட காரியமாக நீங்கள் தான் சொல்லணும். நான் வந்து மட்டக்களப்பு யோஜி சபைக்கு போகின்ற ஒரு அருமையான குடும்பம் இன்றைக்கு அவங்க தான் எனக்காக ஜெபித்து கொண்டு, அந்த தம்பி தான் தம்பி ஆம்ஸ்ட்ராங் மதியக்கா பாஸ்டர் பிரபா குடும்பம், அவங்க தான் என்னை வந்து எனக்கு வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. என்னை பார்த்து சேலஞ்ச் பண்ணாங்கன்னு சொன்னால், உங்களோட கையில் இருக்கிற பைபிளை ஆண்டவர் எடுத்துட்டு, அப்படியா கையில் என்ன இருந்துச்சு சொல்லுங்கள், கேட்டுக்கொண்டுருவீங்க, என்ன இருந்துச்சு கையில்? கையில் இருக்கிற ரைஃபிளை எடுத்துட்டு ஆண்டவர் பைபிள் கொடுப்பான்னு சொன்னாருங்க. அப்போ அவங்க சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த மதியக்கா அவள் துணிந்து வந்து 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 என்னை சந்தித்து, ஏனென்றால் அவங்க ஒரு இழப்பை சந்தித்தாங்க. அந்த இழப்புக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தபடினால அவங்க எனக்காக ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு உணர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்டு நான் அறிந்து, அதுக்கு பிறகு நான் வந்து வெளிநாடு சென்ற இடத்துல வந்து இங்கே லோக்கலில் பயங்கரவாதியாக இருந்த என்ன, பயங்கரவாதி சொல்லப்படுகிற அந்த ஸ்தானத்தில் இருந்த என்னை வந்து இன்டர்நேஷ்னல் பயங்கரவாதியாக மாற்றி விட்டாங்க. அதற்கு பிறகு நான் திரும்ப வந்தேன். வந்து அது பெரிய சாட்சி. ஆனால் அந்த சாட்சி வந்து இப்போ சொன்னால் நான் வந்து மெசேஜ் எடுக்க முடியாது. அதனால் ஓகே, அது திரும்ப வந்து நான் 97வது வருஷம் வந்து நான் வந்து ரட்சிக்கப்பட்டு 98வது வருஷம் வந்து நான் ஞானஸ்தானம் பெற்றேன். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு இப்படியாக என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன், அவருடைய சாயலை எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று. ஆமீன். அந்த முதல் பார்த்த ஃபோட்டோவுக்கும் எனக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா அல்லது வந்து சேமாக இருக்குதா? வித்தியாசம் நிறைய இருக்கா, கொஞ்சம் இருக்கா? நிறைய இருக்குன்னு. ஆமீன். அதுதான் ஆண்டவருடைய பாருங்க, பாவியான ஒரு மனுஷனை பரிசுத்தமாய் மாற்றுகிற வல்லமை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு, சொல்லுங்க, சபை கொண்டு, ஜெபத்துக்குண்டு. அழுக்கானவனை அசுத்தமானவனை அழகாக மாற்றுகின்ற வல்லமை உங்களுடைய ஜெபத்துக்குண்டு. நீங்கள் ஆமஞ்சனா நல்லா இருக்கும், எல்லாரும் சொல்லாங்க. ஹல்லேலூயா. சபைக்கு உண்டு.
சொல்லுங்க. ஊழியக்காரர்களுக்கு உண்டு. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க நீங்க? ஜெபிக்கிறவர்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. திசை மாற்றுகின்ற, நரகத்தை நோக்கி ஒரு திசையில, நரகத்தின் திசையில சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு நேராக திருப்புற வல்லமை சபைக்குண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? எஸ். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வல்லமைக்கு அவ்வளவோ, சொல்லுங்க, ஹல்லேலூயா, அதிகாரம். ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தை அதிகாரத்தோடு வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு 86வது வருஷம் நினைக்கிறேன், 38ஆம் குழானி மண்டூரில் வந்து ஜேசு ஜீவிக்கிறார் ஒரு கொட்டகை இருந்தது. நான் அங்கே ஜெபம் நடந்து கொண்டு இருக்குது, பெருசாக கத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நான் வாசலில் போய் கேட்டேன். நான் பாஸ்டர் கிறிஸ்து ராஜேந்திரன் பாஸ்டரை பார்க்கும் பொழுது அவர் எங்களோட வந்து ஊழியம் செய்தார். அவருடைய சபைக்கு நான் போயிருக்கிறேன். போகும்போது நான் மன்னிப்பு கேட்டேன். ஏன் தெரியுமா? அவங்க அந்த இயேசு ஜீவிக்கிறார் என்ற ஒரு பெரிய ஒரு போட் போட்டு தான் என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அந்த சபை நடத்துவாங்க. அப்போ நான் வாசலில் போய் கேட்டேன், உங்களோட இயேசுவை வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ஏதோ பைத்தியக்காரன் வந்திருக்காரு பார்க்குறாங்க. ஆனாலும் வந்து என்ன பார்த்ததும் பயமாக இருக்குது. அந்த ஊழியக்காரன் அவரை நான் கூப்பிட்டேன், வாங்க எங்கே இயேசுவை கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், ஐயோ இயேசு அங்கே உள்ளே இருக்கிறாரு, அவர் வந்து என்ன நீங்கள் வந்து கூப்பிட்டு அவர் வருவார், நான் கூப்பிட்டு நீங்கள் கூப்பிடுங்க, அவர் நான் பார்க்கணும்னு சொன்னேன். அப்போ அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன், நான் இந்த கொட்டகையை நான் எரிக்க போகின்றேன், அவர் இயேசு இருந்தால் வர வேண்டும் அல்லது ஓடி போக வேண்டும் என்று சொன்னேன். அதுக்கு இப்போ அந்த கொட்டகையை வந்து எரித்தவங்க இப்போ யாருமே இல்லை. நான் மட்டும்தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக உயிரோடு இருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் நடந்துக்குன்னு நினைக்கிறாங்க. என்றால் கர்த்தர் என்னை சந்தித்தார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நான் எப்போதும் சொல்லுவேன், இயேசு வாழுகிறவர். அன்றைக்கு அவர் அங்கே ஒரு என்ன இயேசு ஜீவிக்கிறார் என்ற ஒரு அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது எனக்குள்ள கோபம் வந்தது. நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன், என்னுடைய ஆண்டவர் ஜீவிக்கின்றார், இயேசு ஜீவிக்கின்றவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் வாழ்கிறவர், அவர் என்னோடு வாழ்கிறார், இயேசு என்னோடு வாழ்கிறார், அதனால நான் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளும் வந்து நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்கள் அநேகம் பேர் ஒப்பு கொடுத்தீங்க. நான் நம்புறேன், விசுவாசிக்கின்றேன், கர்த்தர் எல்லார் மீதும் ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றார். எல்லார் மீதும் ஆண்டவர் ஒரு தெளிவான திட்டத்தை வைத்திருக்கின்றார், தரிசனத்தை வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் சபையில் நம்மோடு பேசப்படுகிறது. எதற்காக பேசுகிறார் ஆண்டவர்? எதற்காக பேசுகிறான்னு சொன்னால், அவருடைய இருதயத்தை தெரிவிக்கின்றார். இயேசு தன்னுடைய இருதயத்தை, பரலோக பாருங்க, பிதாவுடைய இருதயத்தை இயேசு வெளிப்படுத்துகிறவராக இந்த பூமியிலே சுற்றித் திரிந்தார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அவருடைய இருதயத்தை அறிந்து இயேசுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு சுத்த ஜீவியம். ஹல்லேலூயா. அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு ஆண்டவர் நமக்கு வந்து எல்லாருக்கும், இதற்கு சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வயோதிபர்கள், வாலிபர்கள் எல்லார் மீதும் ஆண்டவர் தரிசனம் வைத்திருக்கின்றார். அவர் தரிசனத்தை நிறைவேற்றாமல் நம்ம யாரும் வந்து மறித்து போக முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் மீது தரிசனம் வைத்திருக்கிறார் ஆண்டவர். நான் உண்மையாக பார்க்கும்போது அது வேதனையா அல்லது வந்து சந்தோஷமானு தெரியல. ஒரு காலத்தில் தாய்மார் எங்கே போய் இருந்தாங்கன்னு சொன்னால், யுத்த காலத்தில் தாய்மார் எங்கே போயிருந்தாங்க சொல்லுங்க? காட்டுக்கு வந்த ஒரு கேம்ப்லையும் அங்கே போனீங்கன்னு சொன்னால் இயக்க கேம்புகளில், அங்கே போனால் கல்லடி கேம்பில் அதிகாலையில் வந்து என்ன நாய் குலைத்தால், என்னதுக்கு நாய் குலைக்குது, இராணுவம் பெறுறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் பெரிய எழுப்புதல் நடந்தது, பெரிய எழுப்புதல். தாய்மாரெல்லாம் அங்கே இருந்தாங்க சொல்லுங்க, சபையில் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் வந்து, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்காக கோயிலில் போய் தேங்காய் உடைத்தவங்க இருக்காங்க, வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, தாய்மாரெல்லாம் எங்கே போயிருக்காங்க தெரியுமா? நல்ல சந்தோஷம். டியூஷன் வாசல், டியூஷன் நடக்குது, அங்கே வாசல் உட்கார்ந்துருக்காங்க தாய்மாரை. நான் பார்க்கும்போது எல்லாரும் என்ன பிள்ளைகளை வந்து படிக்க அனுப்பிட்டு இவங்க உட்கார்ந்து கதை பேசி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை பேர் பிள்ளைகளை வந்து தேவனுக்குள்ளே நடத்துவர்கள்? எத்தனை பேர் சபைக்கு சண்டே ஸ்கூலுக்கு அழைத்தவர்கள்? எத்தனை பேர்? எத்தனை பேர் வந்து இன்றைக்கு வந்து ஆலயங்களுக்கு வராதபடி பிள்ளைகளை எங்க படிப்பதற்கு படிக்க வேண்டும், படிப்பு நல்லது,
பக்தி உள்ள ஞானம் உள்ள தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாக என்னட்டை கேட்டீங்கன்னு சொன்னால் சொல்லுங்க, பார்லமெண்டை அலங்கரிப்பது நல்லது. ஆனாலும் அந்த பிள்ளைகள் பக்தி உள்ளவளாக ஞானம் உள்ளவளாக தேவனுக்கு பயந்த சாட்சியின் சந்ததிகளாக அவர் சபையிலே வளர்க்கப்பட வேண்டும். அதற்கு தாய் தகப்பன் உத்தரவாதமாக இருக்க வேண்டும். எத்தனை உத்தரவாதமாக இருக்கிறீங்க சொல்லுங்க? உத்தரவாதமாக ஒரு பிரதர் மாத்திரம் உத்தரவாதமாக இருக்கிறவன் கையில் உயர்த்துகின்றார். ஆமீன், கையில் உயர்த்துங்க, பிரச்சனை இல்லை, பயப்படாதங்க. இந்த வேலை கர்த்தருடைய வேலை. உங்களுடைய கரங்களை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாழ நாட்களில் எதையோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து ஆக வேண்டும். நான் சொல்லுகின்றேன், அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யாமல் இந்த பூமியை விட்டு போக முடியாது. போக முடியுமா? அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவை பற்றி அறியாத ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், சொல்லி ஆக வேண்டும். நான் இந்தியாவிலிருந்து நான் வரும்பொழுது அங்கே ஒரு சத்தம் கேட்டது. ஜஸ்டின் பிரபாகரன் தெரியும், எத்தனை பேர் தெரியும்? இடிமுழக்கம் ஜஸ்டின் பிரபாகரன். இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய சந்தோஷம் இருக்குது. ஒரு தலைவர் சொன்னார், என்ன பார்த்துட்டு சொன்னார், ஈழம் என்னும் இருப்பிடம் தேடி ஈழத்தை எதிர்பார்த்து நிற்கும் ஈழத்தாயினுடைய கிழக்கு மாகாணத்திலிருந்து வந்திருக்கிற வீர புதல்வன் என்று சொன்னார். அதோடையே என்னுடைய வாழ்க்கை மாறியது. ஆனால் அன்றைக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மதுரையில் நடந்த ஒரு கூட்டத்தில் மதுரை தமுக்கு மைதானத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் சொல்கிறார், இயேசு இந்த மதுரை மாநகரினுடைய சிறையிருப்பை மாற்றுகின்றார், இயேசு உன்னை சந்திக்கின்றார் என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். நான் அந்த கூட்டத்தில் போகவே இல்லை, நான் போக மாட்டேன். ஆனால் அந்த வார்த்தை என்னை தொட்டது. ஆனால் பின்னால் நாட்களில் அந்த வார்த்தைகளால் தான் நான் தொடப்பட்டேன். அதனால் வார்த்தைகள் எல்லா இடங்களிலும் தேவனுடைய வார்த்தைகள் பேசப்பட வேண்டும், தெருக்களில் பேசப்பட வேண்டும். பாஸ்டர் ஊழியக்காரர் தெருக்களில் பேச முடியும். ஆனால் நீங்கள் தெருக்களில் பேசலாம். எத்தனை சொல்லுங்க? நீங்கள் சுற்றி இருக்கிற வீடுகளிலே பேசலாம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம் சுவிசேஷத்தை குறித்த ஒரு 5 சத்தங்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த சத்தங்களை நான் கடந்த நாட்களில் நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் என்னோடு பேசினார், என்னை உருவாக்கினார். தேவன் உருவாக்குறவர், அதில் நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு ஜெபங்களில் நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுதோ கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, நீங்கள் எல்லா மனிதனுடைய இருதயத்தை அறிந்து கொள்றீங்க. கணவன் மனைவியினுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிறார், மனைவி கணவனுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிறார்கள் என்று சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. ஆனால் பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய இருதயத்தை அறிந்து அவர்கள் வாழுகிறார்கள் அல்லது காரியங்களை செய்கிறார்கள் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். நான் சொல்லுகின்றேன், நாம் தேவனுடைய இருதயத்தை அறிவதற்குத்தான் ஆலயத்துக்கு வருகின்றோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம்? எதற்காக? ஆராதிக்க வருகின்றோம், அவரை மகிமைப்படுத்த வருகிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த நாம் வார்த்தை பதிக்க வரும் பொழுது எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? தூங்காமல் இருக்கிறவங்க சொல்லுங்க, எதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? தூங்கி கொண்டிருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு பாட்டில் இருக்கேன், அல்லேலூயா சொல்லுவோம், ஆனந்தமாய் வாழுவோம், நாள் முழுதும் அல்லேலூயா என்று சொல்லுவோம் என்று. அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காக? தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளவும். தேவனுடைய இருதயம் நமக்குள்ள இறக்கி வைக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகின்றார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் சபைகளிலே பேசுகிற காலத்தில் நாம காணப்படுகின்றோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கான அழைப்பாக இருக்கிறது. சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கான அழைப்பாக இருக்கிறது. அதனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. நான் ஒரு சாட்சியாய் காணப்படுகின்றேன். சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கு இரட்சிப்பை கொடுப்பதற்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது. சுவிசேஷம் மீட்புக்கான அழைப்பாக இருக்கிறது. சுவிசேஷமானது அல்லேலூயா நரகத்தில் இருந்து நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பரலோகத்துக்கு நேராக திருப்புக்கு ஒரு அழைப்பாக இருக்கிறது. இதனுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் இன்னும் எழுதி கொண்டே போகலாம். ஹல்லேலூயா. இது ஆண்டுடைய தாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு புரட்சியாளர் அல்ல. ஆனால் நான் ஒரு நேரத்தில் எழுதினேன், சுதந்திர தாகத்துக்கு சைனட்டை பருகாதே, சறுக்கும் வழியை தேடாதே, தோழனே இது போராட்டத்தின் முடிவில் என்று எழுதினேன். நான் சொல்லுகின்றேன், இது சுவிசேஷ தாகம். எத்தனை பேர் சொல்லுங்க? சுவிசேஷ தாகம்.
இது ஆண்டவருக்குள் இருக்கிற தாகத்தை ஆண்டவர் என்ன செய்றார் தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் மத்தியிலே வந்து இறக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு சத்தம் கேட்கிறதா? கேட்குதா? சொல்லுங்க, எத்தனை பேர் கேட்குது? நீங்கள் ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும். யாருக்காக? சொல்லுங்க, யாருக்காக? சொல்லுங்க, யாருக்காக? இங்க பூமியில் இருக்கும்போது தான் நாம ஒவ்வொரு சபைக்கு செல்லுவோம். ஆனால் இந்த பூமியை விட்டு கடந்து, ஹல்லேலூயா, புவியீர்ப்பு விசையெல்லாம் தோற்கடிக்கப்பட்டு, என்ன புவியீர்ப்பு விசை இப்ப நம்ம பிடித்து வைத்திருக்குது. ஒரு நேரம் வரும் பொழுது, ஆண்டவர் வருகை வரும் பொழுது, இந்த புவியீர்ப்பு விசைக்கு எந்த ஒரு வல்லமையும் இருக்காது. நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அங்க நாம வந்து எங்க போவோம் தெரியுமா? அங்க நித்திய, சொல்லுங்க, இருப்பிடத்துக்கு போவோம். அங்க போனா ஹல்லேலூயா, நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க அநேகம் பேர் அங்க காணப்படுவார்கள். ஹல்லேலூயா, காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து நீங்கள் வாசியுங்க 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்க. ஒரு ஆள் வாசிக்க முடியுமா? பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். ஹல்லேலூயா. பாருங்க, இதுல இருக்கிற சத்திய வசனம் என்ன? இதுல இருக்கிற சத்திய வசனம் என்ன வெளிப்படுகிறது? சுவிசேஷத்தினுடைய ஒளி, அந்த ஒளி யாருக்கு வெளிப்படக்கூடாது? ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய அந்த ஒளி அவிசுவாசிகளாகிய அவளுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இங்க 2 காரியம் நடந்து கொண்டிருக்குது. இந்த பிரபஞ்சத்தினுடைய அதிகாரம் உள்ளவன், இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரம் உள்ளவன் ஆரவன்? கொஞ்சம் சொல்லுங்க, யாரு? பிசாசு என்ன செய்யறான்? யாரை கூடாக்கி வைத்திருக்கிறான்? அவிசுவாசிகளை. பாருங்க, சுவிசேஷம் ஒரு ஒளி. இருளில் இருந்து இருக்கிற மனிதனை வந்து ஒளியிடத்துக்கு கொண்டு வர்ற அதிகாரம் இருக்கிறது அந்த சுவிசேஷத்துக்கு. இருளில் இருக்கிற மனிதன் வந்து எப்பொழுதுமே பாவம் செய்கிறவன், எப்பவுமே வந்து அசுத்தமாக இருக்கிறவன். இருள் இருக்கிறவனுக்கு வந்து என்ன இல்லை தெரியுமா? அவனுக்கு எந்த ஒரு வெட்கமுமே இல்லை. சில காரியங்கள் நான் யோசித்து பார்க்கும்பொழுது நான் இப்போ என்னை குறித்து நான் வெட்கப்படுவது உண்டு. ஆனால் அந்த சுவிசேஷத்தின் அந்த ஒளி வரும் பொழுது அப்பதான் தெரியுது, ஓ நாம் அந்த எங்க இருக்க தெரியுமா? ஒளியில் இருக்கிறோம். அப்ப நான் முன்பு எங்க இருந்தோம்? இருள் இருந்தோம். அந்த இருள் என்ன செய்யும் தெரியுமா? அவனுடைய மனதை குருடாக்கி, ஹல்லேலூயா, இந்த பிரபஞ்சத்தை தான் அது பார்க்க வைக்கும். அதான் அழியும் என் சரீரத்தில் அழியாத உடைய ராஜ்யத்தை அமைத்திட, ஹல்லேலூயா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அழியாத ராஜ்யம். இந்த சுவிசேஷ ஒளி என்ன செய்யுமா? அழியாத ராஜ்யத்தை பார்க்க வைக்கின்றது. எத்தனை பேருக்கு நல்ல தரிசனம் நிறைந்த கண்கள் இருக்கிறது? இந்த தரிசனம் நிறைந்த கண்களோடு நீங்க பாருங்க. பவுல் பார்த்தார். தரிசனம் நிறைந்த கண்கள் எல்லை தாண்டி, அண்ட சராசரங்கள் தாண்டி அந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய நித்திய வீட்டை பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்கின்றது. எப்ப பார்த்தாலும் கீழே பார்க்கிறவர்கள், பூமிக்குரிய ஆசை உள்ளவர்கள், ஆசை கொண்டவர்கள், அதற்காக ஓடுறவர்கள் நிச்சயமாக வந்து கீழே என்ன இருக்குது சொல்லுங்க? பாதாளம். ஆனா மேலே பரலோகம். எத்தனை பேருக்கு பரலோகம் விருப்பம்? பரலோகம் எத்தனை பேருக்கு விருப்பம்? ஆமீன், ஹல்லேலூயா. பரலோகத்தை நீங்க விரும்ப வேண்டும். பரலோக ராஜ்யம் மிக மேன்மையானது. முன்ன பின்ன போகலாம், ஆனால் கண்டிப்பாக அங்கே போக வேண்டும். நிச்சயம் அங்கே போக வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க 100 வயதில் போகலாம், 6 வயதில் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து எத்தனை வயதில் போனாலும் சொல்லுங்க, பரலோகம் நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. பரலோகம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சுவிசேஷம் நீங்கள் அறிவிக்கும் பொழுது நீங்கள் இருளில் இருக்க ஜனங்களை தேவ சமூகத்தில், தேவனிடத்தில் இழுத்துக் கொள்ளுகிற ஒரு பெரிதான அதிகாரத்தை ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கின்றார்.
நம்ம சாதாரணமானவங்க இல்லை. அம்மா நீங்கள் சாதாரணவங்களா சொல்லுங்க. அக்கா தம்பி நீங்கள் சாதாரணமானவங்களா சொல்லுங்க. இல்லை, நமக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, அபிஷேகத்தின் வல்லமை இருக்குது. அபிஷேகம் சபையில் வந்து கையை தட்டிட்டு போகிற வல்லமை இல்லை. நோ, அல்லேலூயா. அபிஷேகத்தின் வல்லமை, தேவ வார்த்தையுடைய வெளிப்பாடு, அவருடைய அதிகாரம், அவருடைய சாயல், தேவ சாயலை வெளிப்படுத்துகிற வல்லமை ஆண்டவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய சித்தம், அவருடைய உணர்வு, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு தெய்வீகமான உணர்வை ஆண்டவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதனால தான் நம்ம அவருடைய ஜீவ சுவாசத்தாலே நிரப்பப்பட்டோம். நாம் ஜீவ ஆத்மாவாக மாற்றப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. ஆதாம் மாத்திரம் இல்லை, இன்றைக்கு நாம் இயேசுவினுடைய ஜீவன், அவர் ஜீவனை கொடுத்து அவருடைய சரீரத்தை பித்து அவரே பிழிந்து அந்த இரத்தத்தினால ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி நம்மை ஆசாரியர்களாக மாற்றியிருக்கின்றார், ராஜாக்களாக மாற்றியிருக்கின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? அப்ப நம்புவீங்கன்னு சொன்னால், விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் நீங்க சொல்லுவீங்க, நாங்க சாதாரணமானவங்க இல்லை, நமக்குள்ள பெரிய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சாதாரணமாக எண்ணப்பட்ட போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையுடைய பிறந்த நாள், என்னுடைய பிறந்த நாளில் நிறைய பேர் ஏன் தான் இவன் பிறந்தான் என்று திட்டிருக்கிறார்கள். நான் கடந்து போகும்போது, நான் ரோட்டில் போகும் பொழுது, எதற்காக இவன் பிறந்தான் திட்டிருக்காங்க. ஆனா அல்லேலூயா, இப்போ வந்து என்னுடைய சபையில் வந்து எனக்கு ஜெபிச்சு கொண்டிருக்காங்க. என்னுடைய பிறந்த நாளைக்கு கேக் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஆனால் முடியலை. ஏன்னா நான் போன சண்டே நான் அங்கே இருந்தேன். அந்த கேக் கொண்டாடுறதுக்கு கேட்டவங்க சொன்னேன், எனக்கு தெரியாது ஆரண்டே ஃபோன் பண்ணாங்க, சியோன் சேர்ச்சில் வந்து ஆராதனை இருக்குது சாயங்காலம், இங்கே வாங்கன்னு சொன்னேன். அவங்க வரல. ஆனால் கத்துக்கு சோத்திரம், இந்த வாரம் என்னுடைய நண்பனுடைய பிறந்த நாள், அவரை நான் வாழ்த்துகின்றேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் ஜீவனுள்ள தேவனை பார்க்க வேண்டும், அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சொல்லுங்க, சுவிசேஷத்தினுடைய ஒளி. சொல்லுங்க, இந்த பிரபஞ்சத்தினால கட்டப்பட்டு இந்த பிரபஞ்சத்தினுடைய கூட்டத்தை நான் சொல்லுகின்றேன். அதனால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுடைய பாதிப்பை மாற்ற சுவிசேஷத்தின் ஒளி சிறந்தது. அதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம சாதாரணமானவங்க அல்ல. அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா. தூங்குறவங்க ஒருக்கா சொல்லுங்க, நாங்க சாதாரணமானவங்க இல்லைன்னு சொல்லுங்க. விழித்திருக்கிறவங்க சொல்லுங்க, நாங்க சாதாரணமானவங்க இல்லைன்னு சொல்லுங்க. சத்தம் கேட்கல. அல்லேலூயா. அப்படி எடுத்து வாசிங்க. ரோமர் 10வது அதிகாரம் 14-15 வாசிங்க. அல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரம் 14-15 நான் பின்னுக்கு கொடுத்துருக்கிறேன். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுகிறார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? சொல்லுங்க, இயேசுவை குறித்து எல்லாரும் கேள்விப்பட வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம் வேலை சில இடங்கள் இருக்கிறவர்கள், படிக்கிற பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்க ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, எல்லா பிள்ளைகளும் வந்து ஸ்கூலுக்கு போகிறது மாத்திரமில்ல, போகிற இடங்கள்லாம் சேர்ந்து என்னென்ன ஆப் இருக்குதோ எல்லா ஆப்பையும் கொண்டு வந்துடுறது, எல்லா விதமான எண்ணத்தை கொண்டு வர்றது. பாஸ்டர் சொன்னதானே, ஏஐ பாஸ்டருக்கு ஏஐ கோட் போட்டுவிட்டு பாஸ்டருக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்கிறேன், நாங்கள் சபையில் பிரசங்கம் வந்து சொல்கிறேன் தெரியுமா, ஏஐ என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். நான் சொல்கிறேன் ஆன்டி கிரைஸ்ட் இன்டெலிஜென்ட். அதை நம்பிடாங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கற்றுக்கொள்கிறாங்கண்ணே. பிள்ளைகள் வந்து சொல்லுங்க, பிள்ளைகள் தீர்மானம் எடுக்க வேண்டும். உங்கள்கிட்ட இருக்கிற பிள்ளைகள் வந்து உங்களோட சொந்த பிள்ளைகள் நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லாம் அப்படி தான் நினைக்கிறது. அப்படியா? சொல்லுங்க, அப்படியா? எங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு, நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சொன்னார் பிள்ளை தருவோன்னு சொன்னார். 5 வருஷத்துக்கு பின்பாக என்னுடைய வைஃபை பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, இவையால் வந்து பிரெக்னென்ட் ஆக முடியாதுண்டா. என்னையே செக் பண்ணி சொன்னாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, உன்னால் ஒன்றுமே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னால் முடியும்னு சொன்னார். ஹல்லேலூயா. கடைசியாக எங்களுடைய ஜிபி சொன்னாங்க, ஒரு இந்து ஜிபி, அவர் சொன்னாங்க, ஆச்சரியப்பட்டு, இதுதானோ தெரியாது, கடவுளுக்கு வடமாலை சாத்திரன்னு சொன்னாங்க. நான் வடமாலை சாத்திரலாம் தேவையில்லை, கர்த்தர் வந்து அற்புதம் செய்தார். பிள்ளைகள் வந்து நமக்கான சொந்த பிள்ளைங்கள் இல்லை, பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய பொக்கிஷம்.
எத்தனை ஆமாம் சொல்லுங்க? பிள்ளை நல்லா பொத்தி பொத்தி வளர்க்கணும். ஆனால் சபையை காட்டாம, ஊழியத்தை காட்டாம, சண்டே ஸ்கூலை காட்டாம, அல்லேலூயா வளர்க்கக்கூடாது. என்ன எத்தனை ஆமாம் சொல்றீங்க? நீ சொல்றதை பார்த்தா நீங்க என்ன பாஸ்டர் என்ன இப்படிலாம் சொல்றாரு? அப்படியா? சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியாளர் சபையில் பேசுகிற காலத்தில் நம்ம காணப்படுகின்றோம். அல்லேலூயா. பிள்ளைகள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவருடைய சந்ததி, அவருடைய பொக்கிஷம், அவருடைய காரியத்தை செய்வதற்காக தாயின் கருவிலே என்ன செய்றாரு? எரேமியா 1:5 வாசிக்கும் பொழுது என்ன செய்றாரு? பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி ஆகும். உங்களோட பிள்ளை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி. உங்களோட பிள்ளை யார் எதுக்கு தீர்க்கதரிசி? சொல்லுங்க. உங்களோட பிள்ளை என்ன சிஸ்டர் சொல்லுங்க அப்போ. உங்களோட பிள்ளை எப்படி வரணும்? டாக்டராக வரணுமா? இன்ஜினியர் வரணும், வர வேண்டும். டாக்டராக வந்தாலும் அங்கே சுவிசேஷம் சொல்ல வேணும். அல்லேலூயா. பைலட்டாக இருந்தாலும் என்ன சொல்லணும்? ஜெபம் பண்ணிட்டு புள்ள வரணும். இல்லாட்டி பிள்ளை கொண்டு எங்கே கொண்டு சேர்த்துடும்? பல்லவத்துக்கு கொண்டு சேர்க்காம நரகத்துக்கு சேர்த்துடும் பிள்ளைகள். அதனால கவனம். அல்லேலூயா. சொல்லுங்க. எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டும். எல்லாருக்கும் தேவனை குறித்து அறிவிக்க வேண்டும். இங்கே சுற்றி இருக்கிற மத்தியில் நீங்கள் பம்பரமாக சுற்றணும், பரபரப்பாக இருக்கணும். ஆலயத்துக்கு வந்தால் தான் பரபரப்பாக இருப்பாங்க. வீட்டில் இருந்தால் வீட்டுக்குள்ளே பம்பரமாக சுற்றி கொண்டு இருக்கிறது. நான் சொல்லுங்க, அல்லேலூயா. சுற்றி 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 என்ன சொன்னோம்? நீங்கள் எத்தனை பேருக்கு நல்லா சண்டை போட தெரியும்? சொல்லுங்க. சண்டை போட தெரிஞ்சாக எத்தனை பேர்? நல்லா சண்டை போட தெரிஞ்சாக எத்தனை பேர்? வாயால், கையால், அகப்பையால், கரண்டியால், பாத்திரங்களால் சண்டை போட தெரிஞ்சாக எத்தனை பேர்? நீங்கள் சண்டை போட வேண்டும். ஆனால் எப்படி சண்டை போட தெரியுமா? வானமண்டலத்தை கிரீசர பொல்லாத ஆவிகள் அவருடைய சேனைகளோடு சண்டை போடுவதற்கான அதிகாரத்தையும் சொல்லுங்க. என்னத்தை கொடுத்துக்காரு? எபேசியர் என்ன சொல்லுது? என்ன கொடுத்துக்காரு? சண்டை போடுவதற்கு. நாங்களும் சண்டை போட்டுனாங்க. நல்லா கோட்ஸ் எல்லாம் காட்டிட்டு நாங்களும் சண்டை போட்டுனாங்க. சொல்லுங்க. என்னத்தை கொடுத்துக்காரு? இப்போ சர்வாயுத பறக்கங்கள். சண்டை போடுங்க. அல்லேலூயா. வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறாங்களா? ஜெபம் பண்ணுங்க. உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் அந்தகார வல்லமை என்ன செய்யுமா? இந்த பிரபஞ்சத்தினுடைய பிசாசானவன் என்ன செய்கிறான்? அதிகாரம் உள்ளவன். ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். நாம வலிச்சு அவன் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான். 24/7 வேலை செய்யறது யாரு? சொல்லுங்க பாப்போம். ஆறு 24/7 வேலை செய்யறது யாரு? பிசாசு. யாரு சொன்னது? சொன்ன அம்மாவுக்கு ஒரு கை தட்டுங்க பாப்போம் ப்ளீஸ். அல்லேலூயா. மிக ஜாக்கிரதை. 24/7 வேலை செய்யறான். அல்லேலூயா. நாம எப்ப ஒரு மணி தான் ஜபிக்கிறது ஒரு பிச்சைக்காரத்தனம். தரிசனம் இருக்கணும். தரிசனம் இல்லாமல் ஜபிக்க கூடாது. தரிசனம் இல்லாமல் ஆலயத்துக்கு வரவே கூடாது. தரிசனம் இல்லாமல் சபையில் காணிக்க போடவே கூடாது. தரிசனத்தோடு போட வேண்டும். பாருங்க இவ்வளவு தேவை இருக்குதா? நீங்க தரிசனத்தோடு போட வேண்டும். எத்தனை ஆமாம் சொல்றீங்க? அல்லேலூயா. உண்மையா பிள்ளைகளுக்கு தரிசனத்தை கொடுங்க. ஒவ்வொரு பிள்ளையும் தரிசனத்தோடு காணிக்க போட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தரிசனத்தோடு ஆலயத்துக்கு வரணும். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் தரிசனத்தோடு ஆலயத்துக்கு வரவங்க? ஏதோ போகாட்டி ஊழியக்காரர்கள் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு நாமியா ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு? அப்படித்தான் நாம் நினைக்கிறது. என்ன சபைக்கு போகாட்டி ஐயோ ஊழியக்காரர்கள் ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்கப்பா, வந்த டீ எல்லாம் நமக்கு செலவாயிரும். அப்படித்தானே? என்ன அதுக்காக சில பேர் ஓடி வந்து இங்கே தூங்குறது. அல்லேலூயா. ஐயோ பாஸ்டர் வந்துடுவார், ஆட்கள் அனுப்பிடுவாரப்பா, அது பெரிய ஒரு பட்டலம் ஒன்று இருக்குது, வந்துடுவாங்க, வந்து ரவுண்ட் அப் பண்ணி தூக்கிட்டே வந்துடுவாங்க. என்ன நினைக்கிறது? அல்லேலூயா. தரிசனத்தோட எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்தீங்க? இன்றைக்கு வந்தது தரிசனத்தோடு வந்தீங்களா? எத்தனை பேர் தரிசனத்தோடு வந்தீங்க? அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் உங்களுடைய தரிசனம், ஆண்டுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு கொடுக்கப்பட்டவர்கள். ஒரு தரிசனம் இந்த கண்டோடு அவளை பார்க்க வேண்டும். எப்பயும் போகிற ஆலயம் தான் இதாப்பா, எப்பயும் போகிற சரி தானே, எப்பயும் தான் போகிறீங்க. அல்லேலூயா. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் ஒரு பெரிய அற்புதமான புதுமை நடக்கும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிகள் தெரியாது, நீங்கள் தரிசனத்தோடு வாருங்க. அல்லேலூயா. சுவிசேஷருடைய பாதங்கள் எப்படி இருக்குதாம்? எப்படி இருக்குது? உங்களுடைய பாதங்களை பாருங்க, அழகா இருக்கா? அழகா இருக்கா? உங்களோட பாதங்களை சொக்ஸ் போட்டு பார்க்க முடியல. அல்லேலூயா. அழகா இருந்தா அது சுவிசேஷத்துக்கு ஓடுகிற பாதம், தரிசனம் நிறைந்த பாதம், தரிசனம் நிறைந்த கால்கள். எத்தனை ஆமாம் சொல்றீங்க? சில வேளை நீங்கள் சுவிசேஷத்துக்கு போய் காலெல்லாம், நான் இந்தியாவில் சில ஊழியக்காரர்களை பார்த்துருக்கிறேன், மிக மோசமாக இருக்காங்க. என்ன தெரியுமா? நல்ல ஊழியம் பண்ணுறாங்க, ஆனால் காலெல்லாம் வெடித்து போயிருக்கும், காலெல்லாம் வெடித்து போயிருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில்
ஹல்லேலூயா, என்னுடைய பார்வையில் நான் பார்க்கும் பொழுது ஆச்சரியப்படுவேன். அது வந்து அழகான பாதங்கள். எத்தனை பேர் சொல்றீங்க, அழியும் இந்த காலில் அழியாத உடைய ராஜ்யத்தை அமைத்திட ஓட வைத்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உங்களால் ஓட முடியலையா? நீங்கள் போராடுங்க, அந்தகார வல்லமோடு போராடுங்க. அருமையான அம்மாமார், உங்களுடைய அம்மாமாருடைய இன்னும் நான் அந்த அஞ்சு இருக்கிற இல்லையோன்னு தெரியாது. ஆனால் எனக்கு அவள் வந்து நிறைய பேர் ஜெபித்துருக்காங்க, சபையில் ஜெபித்து நிறைய பேர் இல்லை, பார்க்க முடியலை. அவங்க நினைவுகள் இருக்குது, ஆனால் அவங்க இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன், அவங்களால ஜெபித்து ரட்சிக்கப்பட்ட நான் இருக்கின்றேன். ஹல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆச்சரியம். நான் சொல்லுவேன், விரல் விட்டு சொல்லுவேன். சுபாக்காட அம்மா, அவங்க மறந்துட்டேன் பேர், யாரு? ஓகே, ஹல்லேலூயா. நிறைய பேர் இருக்காங்க, ஜெபித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் வீட்டுக்கு கிளியண்டி, அவள் இல்லை, கிளியண்டி இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு கால் இல்லாமல் அவங்க இருந்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க வீட்டில் நான் வீட்டு கூட்டம் பண்ணேன். ஆனால் வந்து நான் நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன். அது தாய் இப்போ இல்லை, ஆனால் அவள் நினைவுகள் இருக்கிறது. ஆனால் அவங்களால் ரட்சிக்கப்பட்டு அவங்க ஜெபித்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களுடைய கண்ணி சிந்திருக்காங்க. அந்த கண்ணினுடைய வெளிப்பாடு தான் ஹல்லேலூயா நானாக இருக்கின்றேன். தாய்மார், உங்களுக்கு முடியலையா? ஜெர்மனுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதற்காக உங்களுக்கு ஒரு தாகத்தை கொடுக்க இல்லையா ஆண்டவர்? தாகத்தை கொடுக்கலையா? கொடுத்துருக்காரா? இயேசுக்கு மட்டும்தான் தாகம், ஊழியக்காரருக்கு மட்டும்தான் தாகமா? உங்களுக்குலாம் தாகமா? எனக்கு இப்போ தாகமாக இருக்குது. எத்தனை பேருக்கு தாகம் இருக்குது சொல்லுங்க. எத்தனை பேருக்கு தாகம் இருக்கு? நான் நினைக்கிறேன் சிலுவையில் ஆண்டவர் வந்து ஒரு தண்ணி பத்தில் கேட்டவர், தாகம் பண்ணினோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா எனக்காக தாகம், என்னுடைய தாகம், எனக்காக அவர் தாகமானார். அதனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றேன். எத்தனை ஆமாம் சொல்றீங்க? இன்றைக்கு நான் வந்து நல்ல மினரல் வாட்டர் குடிச்சிட்டு ஹல்லேலூயா நல்லா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஹல்லேலூயா அந்த சுவிசேஷத்துக்கு அழைத்திருக்கின்றார். உங்களுடைய பாதங்களை பாருங்க. ஹல்லேலூயா. 52:7 வாசிங்க. ஏசாயா 52:7 வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். தரிசனம் நிறைந்தவளாக நாம் ஓட வேண்டும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஆமென். சொல்லுங்க, நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்ல வேண்டும். சொல்லுங்க, நம்முடைய தேவன் சாதாரண, உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு நாம் பெரிய பாக்கியம் செய்தவர்கள். கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா கூட்டம் சொன்னா கூட நீங்க கோபப்படக்கூடாது. சிலருக்கு கிறிஸ்தவன் சொல்றதுக்கு வெக்கம். அப்படியா? நோ, கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் பெருமை கொள்ள வேண்டியவர்கள். அவர் மாத்திரம்தான், இயேசு மாத்திரம்தான் பரிசுத்தமானவர், மெய்யானவர். அவர்தான் விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அதனால சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நாம் உற்சாகப்பட வேண்டும், உற்சாகப்பட்டே ஆக வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்கள் பாருங்க, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தீர்மானம் எடுக்காவிட்டால், அல்லேலூயா, நான் சாகம் ஒன்று போடல. பரிசுத்த ஆவியானவர், எத்தனை பேர் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுருவீங்க? பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுருவீங்க எத்தனை பேர்? அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுடைய தரிசனத்தை, சித்தத்தை உங்களுக்குள்ள இன்றைக்கு ஹல்லேலூயா வெளிப்படுத்துவாராக. வார்த்தையினாலே, அபிஷேகத்தினாலே, வெளிப்பாட்டினாலே நாம் உணர்வடைய வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயல் சுவிசேஷம், தேவனுடைய மூச்சு சுவிசேஷம். ஹல்லேலூயா. பாருங்க, பரலோகத்தில் இருந்து சுவிசேஷத்தை குறித்த சத்தம் கேட்கிறது. எத்தனை பேர் கேட்குது? ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம சில காரியங்களை பார்த்து நாம் சீக்கிரமாக முடிச்சிடுவோம். ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இது ஒரு ஏக்கமாக இருக்கிறது. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? பின்பு எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா? அவர் வாசிக்கும் போது சேர்ந்து சொல்றீங்களா? பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? யார் நமது காரியமாய் போவான் என்று எங்க பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. இந்த சத்தம் எங்கிருந்து கேட்குது? சொல்லுங்க, எங்கிருந்து கேட்குது? பரலோகம் ஏக்கம் கொள்கிறது. நாம் யாருடைய வேலையை செய்கிறோம்? ஒரு சபையினுடைய கருத்து செய்கிறோம் நினைக்கிறீங்களா நீங்க? சொல்லுங்க. நாம்
பரலோகத்துடைய காரியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் நமது காரியமாய் தொடர்ந்து வாசிங்க. உரைக்கிற ஆண்டவனுடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஓகே, இந்த வார்த்தை உங்களுடைய வார்த்தையா மாறுமா? இன்றைக்கு மாறுமா? ஹல்லேலூயா, இன்றைக்கு மாறுமா? ஓகே, இப்போ வந்து அந்த வாசித்த பிரதர் அந்த முன்பகுதியை வாசிப்பாரு. முன்பகுதி பரலோகத்தினுடைய ஏக்கம், பரலோகத்துடைய விருப்பம். ஆனால் அந்த பின்னுக்கு தெரியுமா என்ன பகுதி இருக்கு? என்ன சொல்றாங்க? அதை நீங்க சொல்லணும். சொல்லுவீங்களா? இதோ இதோ சொல்லுங்க. இதோ நான் அடியேன் இருக்கிறேன். அடியேன்னு சொல்றீங்களா? உங்களால் முடியுமா? எத்தனை நாள் முடியும்? நான் திரும்பவும் சொல்றேன், நான் இருக்கிறேன். ஓகே, அவர் வாசிக்கும் பொழுது, இந்த முதலாவது பகுதியை வாசிக்கும் பொழுது, ஆமீன், நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? முடியுமா? இது பரலோகத்திலிருந்து உண்டான சத்தம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஓகே, அதற்கு நீங்க சொல்லுங்க. அதற்கு சத்தம் வரட்டும். சொல்லுங்களேன், சொல்லுங்க. நான் இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். சொல்லுங்க, என்னை அனுப்பும் என்கிறேன். சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போறதா? இன்றைக்கு வீட்டு தான் போகணும். ஹல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லுமா? சொல்லுங்க. ஒரு நாள் என்ன சொல்லுங்க? நீங்க நல்லா வீட்டில் போனால் பரபரப்பாக இருப்பீங்க, என்ன அப்படித்தானே? நல்ல பம்பரமாக சுற்றி கொண்டு இருப்பீங்க. ஹல்லேலூயா, அப்படித்தான். என்ன ஐயோ பாஸ்டர், சேர்ச்சில் வந்து தீர்மானம் எடுத்தோம், வீட்டு போன மறந்து போயிட்டோம். என்ன தீர்மானம் எடுத்தோண்டே மறந்து போயிட்டோம். என்ன பிரசங்கம்னே தெரியாது பாஸ்டர், என்ன பிரசங்கம்னே தெரியாது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு ரிவ்யூ போகணும். கேக்குதா? எங்கிருந்து சத்தம் வருது? இந்த சத்தம் எங்கிருந்து வருது? இது யாருடைய ஏக்கம்? சொல்லுங்க. இது பரலோகத்துடைய ஏக்கம், பிதாவுடைய ஏக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஏக்கம் நம்முடைய ஏக்கமாய் மாறுவதாக. இந்த கேள்விக்கு பதில் யார் தெரியுமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் தான். இந்த கேள்விக்கு பதில் நான் தான். நானா? நான் தான் பதில். நானும் பதில் நிச்சயமாக. நீங்க சொல்றீங்களா? இந்த கேள்விக்கு நான் தான் பதில். சொல்லுங்க. நான் நீன்னு சொல்லாங்க. நமக்கு சொல்லுங்க, ஐபோன் எல்லாம் ஐ வேணும். இது மட்டும் பக்கத்தை தட்டி விடுறது. ஹல்லேலூயா. எல்லாம் மை மைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன இது ஆறது? ஓ மை. இது ஆறது? ஓ ஐ. அப்படியா சொல்றது? என்ன இப்போ சொல்லுங்க. இது யாருக்கு? இது அவருக்கு. இது யாருக்கு? அங்க ஊழியக்காரர் உட்கார்ந்துருக்காங்க, அங்க முன்னுக்குள்ள உட்காந்துருக்காங்க, அவங்களுக்குரியது. அப்படியா? யாருக்குரியது? சொல்லுங்க. என்னை அனுப்பும் ஆண்டவர், இது எனக்குரியது. ஆறு பதில். கேள்வி பரலோகம், பதில் எங்கே இருக்குது? சொல்லுங்க. பதில் இங்கே, இந்த சபையில. ஹல்லேலூயா. நானா இருக்கின்றேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, என்னை அனுப்பும். அப்ப பரலோகத்திலிருந்து அது ஆண்டவர் அப்படித்தான் பேசுவாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் அப்படித்தான் பேசுவாரு. பாஸ்டர் அவர் அப்படித்தான் பேசுவாரு. இதெல்லாம் நீங்க சீரியஸா இருக்கவே கூடாது. ஆலயத்துக்கு வர சீரியல் பாக்கியா? சீரியஸா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை சீரியஸா இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை என்ன செய்யணும்? அந்த வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. சீரியஸா இருக்கணும். நீங்க எல்லாரும் என்ன சீரியஸா தான் பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சீரியஸா தான் பார்க்குறீங்க. சீரியஸா அடுங்க. ஹல்லேலூயா. அந்த பரலோகத்திலிருந்து வெளிப்படுற அந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால், ஹல்லேலூயா, இன்னொரு சத்தம் இருக்குது. பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம். எடுத்து வாசிங்க. லூக்கா 16வது அதிகாரம் 20-29 முடிய வாசிங்க. வாசிக்கும் எல்லாம் அழகாக கேட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் கேட்ட கதை தான் இது. என்ன கதை? நீங்கள் கேட்ட கதை தான் இது. நமக்கு தெரிந்த கதை தானே. இது நமக்கு தெரிந்த பகுதி தானே. அப்போ நினைக்காம இந்த வசனத்தை நீங்கள் வசனங்களை வாசிக்கும் பொழுது எல்லாரும் தெளிவாய் கேளுங்க. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாகப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய்
அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலரையே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழுந்த துணிக்கைகளினால் தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால், இது லூக்கா 16:20 நான் வாசிக்கிறேன். அவனுடைய மேசையிலிருந்து துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஓகே, இப்போ 27வது வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்திற்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். நாம தொடர்ந்து வாசித்த பகுதி தான் இது. நமக்கு தெரியாத பகுதியா? எத்தனை பேர் தெரியும்? தெரியாத பகுதியா, தெரிஞ்ச பகுதியா? தெரிந்த பகுதி தான். என்ன? ஆமீன். பாருங்க, லாசரு எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யவானா? லாசரு எப்படிப்பட்டவர்? ஐஸ்வர்யவானா? சொல்லுங்க. அவரு இங்க தரித்திரர், அங்கே ஐஸ்வர்யவான். அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமை அது ஒரு பகுதியை நான் சொல்லியிருந்தேன். ஆமாம், கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பூமியில் இருக்கிற பிரகாரம் அங்கே இல்லை, அங்கே அப்சைட் டவுன். சொல்லுங்க அப்பம், இப்படி ஆயிரும். நான் நினைக்கிறோம், எத்தனை பேர் ரோட்டில், நான் ரோட்டில் இந்த ஹோம்லெஸ், இந்த பிச்சைக்காரர்கள்லாம் பார்ப்பேன். பார்க்கும் பொழுது நான் நம்புகிறேன், விசுவாசிப்பேன். தெரியுமா, இது நமக்கு கிடைச்ச சோதனை நினைக்கிறேன். நான் இது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரீட்சை. நான் பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். தெரியுமா, நான் பார்த்து என்ன செய்வோம், அப்படியே போய் நான் எங்கள் ஊரில் சொல்லுவேன், பார்த்துட்டு அப்படியே போகாது. கொடுக்க முடியாதவன் சொல்லுவான், இதை வாங்கிட்டு அவன் போய் சீக்கிரம் அடிச்சிடுவான். இதை நாம கொடுக்கறத வாங்கிட்டு போய் சாராயம் குடிச்சிடுவான்லாம் சொல்லி கொண்டு இருப்பாங்க. கொடுக்கக்கூடாதவன் சொல்லி கொண்டு இருப்பான். கொடுக்க மறுக்கிறவன். நான் சொல்லுவேன், நாம சோதனையை சந்திக்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லுங்க, நாம கர்த்தருக்கு இறங்குறோமா, ஏழைக்கு இறங்குறோமா? சொல்லுங்க. நாம கர்த்தருக்கு தான் இறங்குறோம், ஏழையத்துக்கு இறங்குறதே இல்லை. ஆனால் ஏழைகளுக்கு இறங்கும் போதோ கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். பாருங்க, இங்கே ஒரு சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிட்டு. ஹல்லேலூயா. லாசரு இங்கே என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவானுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, தண்ணி இல்லை. ஹல்லேலூயா. கேட்டுக்கொள்ளுங்க. அங்க லாசரு என்ன இடத்துக்கு போயிருக்கான்? தேற்றப்படுற இடத்துக்கு போயிருந்தான். ஆனா ஐஸ்வர்யவானோ வாதிக்கப்படுகிற இடத்துக்கு போயிருந்தான். அங்க போயிட்டு இப்ப பாருங்க, ஒரு சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? முதலாவது சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து வந்துச்சு. கேள்வி பரலோகத்திலிருந்து வந்துச்சு. பூமியில நீங்க பதிலா இருக்கீங்களா? நீங்க சொன்னீங்களா என்னை அனுப்புன்னு சொன்னீங்களா? சொன்னவங்களுக்கு ஓகே, சொல்லாதவங்க இங்க பாருங்க, பாதாளத்திலிருந்து சத்தம் உண்டாகுது. பாதாளத்திலிருந்து சுவிசேஷ பாரம் வருது. 5 சவரங்கள், உங்களுடைய சவரங்கள் ரட்சிக்கப்படாத சவரங்களுக்காக நீங்க வேண்டி இருக்கீங்களா? ஜெபித்திருக்கீங்களா? ரட்சிக்கப்படாத மற்ற ஜனங்களுக்காக ஜெபித்திருக்கீங்களா? என்னோடு இப்போ இருக்கிற நண்பர்களுக்கு நான் ஏன் தெரியுமா சுவிசேஷம் சொல்ல ஆசைப்படுகின்றேன்? அவங்களுக்கு நரகம் விளையாட்டா இருக்குது, நமக்கு வெளிப்பாடா இருக்குது. நரகம் விளையாட்டு இல்லை, அது வெளிப்பாடு உள்ளவர்கள். அந்த நரகத்தை குறித்து அழகாக அருமையாக சொல்லப்பட்ட இடம் வேதம் தான்.
இந்த சத்திய வேதம், இந்த பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. நரகம் மிகவும் மோசமானது. சிலவல்ல சொர்க்கம் பரலோகம் வந்து அவங்களுக்கு கதையாக இருக்கும். நோ, ஹல்லேலூயா, அது கர்த்தர் வாழுகிற இடமா இருக்கிறது. அதனால ஹல்லேலூயா பாருங்க, 5 சவரங்கள் எனக்கு இருக்கிறாங்க. லாசருவை அனுப்ப சொல்லி கேட்கிறான். இந்த வீட்டுக்கு அனுப்பி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஏன்னா அவங்க இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு வரக்கூடாது. சிலவளை இங்க இருக்கும்போது வேதனைப்படுத்திருப்பாங்க ஆளையால். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டும் சவரங்களை வேதனைப்படுத்துறவங்க எத்தனை பேர்? நாம இங்கே சவரங்களை நாம் பாஸ்டர் மாதிரி தான் வேதனைப்படுத்துவோம். ஊழியக்காரர் நமக்காக, நான் எங்களுடைய சபையில் சொல்லுவேன், எங்களுக்காக உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஊழியக்காரர்களை நான் வேதனைப்படுத்துவோம். தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நிறைய வேதனைப்படுற மாதிரி படுவோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு அங்கே வந்து என்ன இருக்குது சொல்லுங்க? அங்கதான் சொர்க்கபுரி இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இந்த ஐஸ்வர்யவான் இவனுக்கு எத்தனை சவரங்கள் இருக்காங்களாம் பூமியில்? சொல்லுங்க. 1 2 3 4 5. உங்களுக்கு எத்தனை சவரங்க இருக்காங்க? எத்தனை பேர் சவரங்களோட ஒற்றுமையாக இருக்கிறவர்கள்? ஹல்லேலூயா. 5 மந்து பாருங்க, 5 மந்து ஒண்டா இருக்காது. 5 ஊழியக்காரர்கள் 5 சபை எடுத்தீங்கன்னா ஒண்டா இருக்காது. ஆனால் ஒரு காரியத்தை செய்ய வேணும்னு சொன்னால் 5 ஒன்றாக வேண்டும். அப்படித்தானே? பாருங்க, இது கட்டை, இது சின்னி விரல், இது நெட்ட, சிலருக்கு இதோட பெருசாக இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை செய்யும்போது எல்லாம் உண்டாகுதுன்னு. இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்குன்னு. இதுதான் ஹல்லேலூயா குடும்பத்தில் இருக்க வேண்டியது. இதுதான் ஊழியத்தில் இருக்க வேண்டியது. எத்தனை பேர் சொல்றீங்க உங்களோட குடும்பத்தில் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஒற்றுமையாக இருக்காங்களா? சமானமாக இருக்காங்களா? சண்டையாக இருக்காங்களா? எத்தனை பேர் ஒற்றுமையாக இருக்காங்க? சபையிலுக்குள்ளே இருக்கிறவங்களே சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அப்படித்தானே? என்ன அக்கா தங்கச்சி சண்டை, அப்படித்தானே? சொத்து பிரிக்கிறது சண்டை. ஹல்லேலூயா. சண்டை இருக்கா? சொல்லுங்க. சண்டை இல்லாத குடும்பங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் வந்து உருவாக்க வல்லமை உள்ளவர். சண்டை இருக்கிற குடும்பத்தில் சுவிசேஷம் இல்லை, ஒளி இல்லை. சுவிசேஷத்தின் ஒளி இல்லை. பாருங்க, பாதாளம் கேட்கிறது, பாதாளத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. என்னுடைய சகோதரர்கள் இங்கே வரக்கூடாது. என்னுடைய 5 சகோதரர்கள் இந்த சொல்லுங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு இது சும்மா சத்தமா இருக்குமே, அலறல் சத்தம், ஆனால் தெளிவாய் கேட்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேதனை நிறைந்த இடத்துக்கு அவங்க வரக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா? நீங்கள் தான் இந்த பூமியில் இருக்கிற ஹல்லேலூயா மோசேக்கள். நீங்கள் தான் இந்த பூமியில் இருக்கிற கர்த்தருடைய ஆவி கொண்ட மனிதர்கள். எத்தனை பேர் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரு? கர்த்தருடைய ஆவியானவர் எத்தனை பேர் இருக்கிறார்? எத்தனை பேர் இருக்கிறார் கர்த்தருடைய ஆவியானவர்? ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து என்னை வந்து சும்மா இருக்க விட மாட்டாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை சொல்லுங்க பாட்டு படிமல்ல சுற்றி சுற்றி எங்க வாரது அவருடைய சமூகத்தில் வர வேண்டும். வந்து அவருடைய தரிசனத்தை பெற்று நீங்கள் தெருக்களை சுற்ற வேண்டும். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பாதாளம் கேட்கிறது. பரலோகத்தினுடைய ஏக்கத்துக்கு எத்தனை பேர் நீங்கள் வந்து கீழ்ப்படுவீங்க? எத்தனை பாதாளத்தினுடைய ஏக்கத்துக்கு கீழ்ப்படுகிற எத்தனை பேர்? பாதாளம் கேட்குது. எத்தனை வெளிப்பாடு அடைகிறவர்கள்? எத்தனை வெளிப்பாடு? எத்தனை பேருக்கு வெளிப்பாடு உண்டாயிருக்கு? வெளிப்பாடு எத்தனை பேருக்கு உண்டாயிருக்கு? சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்க்கும் பொழுதோ, இந்த புறஜாதி மக்களை பார்க்கும் பொழுதோ பரிதாபம் கொள்ளுகின்றோம். அங்கே போய் மனம் திரும்ப முடியாது, அங்கே போய் ஜெபம் பண்ண கூட முடியாது. ஆனால் அவன் கேட்கிறான், அது ஜெபமா இருக்குது. ஹல்லேலூயா. அவன் கேட்கிறான். ஆறு கேட்கிறான்? ஐஸ்வர்யவான் கேட்கிறான், லாசருவை அனுப்புங்க. இப்ப பாருங்க, பாதாளத்திலிருந்து இப்ப பாதாளம் கேட்டுக்கொண்டிருக்குது. என்னுடைய வீட்டுக்கு உங்களை அனுப்ப சொல்றாரு. ஆற தெரியாது சிஸ்டர், இல்லை இந்த வீடு தெரியாது நமக்கு. எல்லா வீட்டுக்கும் நீங்க போகணும், எல்லா வீட்டுக்கும் போகணும். என்ன அப்படித்தானே? ஹல்லேலூயா. இயேசுவில்லாமல் மரித்து போனவர்கள், ஆக்கினில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த
பக்கத்தில் வீட்டை போய் பாருங்க, எட்டி பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அவங்க ரட்சிக்கப்படாம அந்த வீட்டில் யாராவது மறித்திருந்தாங்கன்னு சொன்னால், ஹல்லேலூயா, அந்த ஆவி எப்படி அங்கே கேட்டதோ, அந்த ஐஸ்வர்யாவுடைய ஆவி எப்படி கேட்டதோ நரகத்திலிருந்து, அது மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஆவி கேட்டுக்கொண்டு, ஐயோ பக்கத்தில் ஆறு இருக்காங்க, ஒரு ஆள் பேர் சொல்லுங்க ஆகும், ஆறு சாந்தியக்காவா அல்லது சந்திரன் தம்பியா ஆறு இருக்கிறீங்க, ஆமாம் வீட்டுக்கு போங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களோடு பேசுகின்றார். ஹல்லேலூயா. எல்லாரோடும் ஆண்டவர் பேசுகிறவராக அவர் காணப்படுகின்றார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுறீங்க? இந்த சத்தத்துக்கு எத்தனை பேர் கீழ்ப்படுறீங்க? இந்த சத்தத்துக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, அப்படி இல்லாவிட்டால் வேதத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. வேதத்திலிருந்து ஒரு சத்தம் எடுத்து வாசிங்க. லூக்கா 16வது அதிகாரம் 21வது வசனம் வரைக்கும் வாசிங்க. சாரி, 4வது அதிகாரம் 16லிருந்து 21 முடிய வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுக்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. அதான் நான் முன்னமே சொன்னேன், நீங்க ஆலயத்துக்கு வரும்போது ஒரு தரிசனத்தோடு வர வேண்டும். வளமையா பொருந்தமாய் வரக்கூடாது. வளமையா வாரத்தில் மகிமையாக ஆண்டு வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் தெரியுமா? வளமை. என்ன வளமை? ஆலயத்துக்கு போகிற வளமை இருந்தது. எத்தனை பேருக்கு ஆலயத்துக்கு போகிறது வழக்கமாக இருக்குது? எத்தனை பேருக்கு? நீங்கள் இங்கே உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் ஓய்வு நாள் ஆராதனைக்கு போய் ஆக வேண்டும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நீங்கள் பிக்னிக் போகலாம், வெக்கேஷன் போகலாம், எங்கே போனாலும் பரவாயில்ல, ஓய்வு நாளில் கர்த்தர் உங்களை காண வேண்டும். அன்றைக்கு அவர் பேசுவார், இன்றைக்கு அவரை பேசுகிறாரு ஆண்டவர். அதனால தான் வேதத்தை கொண்டு மகிமையோடு, இது நம்முடைய வேதம் தான் இல்லைப்பா, கசங்கி கிடக்குது, நோ, கசங்கி இருக்க உங்களை ஆண்டவர் நிமித்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர்ட்ட வேதம் இருக்குது? எத்தனை பேர் பைபிள் இருக்குது? எத்தனை பேர்ட்ட மொபைல் ஃபோன் இருக்குது? மொபைல் ஃபோனை விடுறதே இல்லை, கொண்டு வந்துடுறது. ஆனால் பைபிளை மாத்திரம் விட்டுட்டு வந்துடுறது. இங்கே வந்தால் ஆலயத்துக்கு வந்து தான் பைபிளை தேடுறது. ஆனால் ஆலயத்துக்கு வருவதற்கு முன்பாகவே ஃபோனை தேடி கண்டுபிடிச்சிடுறது. எங்கே இருந்தாலும் எங்கே சார்ஜ் போட்டிருக்கா, எங்கே பெட்ரி. எத்தனை பேர் பெட்ரி சரியாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு ஆராதனைண்டா 5 மணிலேருந்து பெட்ரி சார்ஜ் இருக்குதா? எத்தனை பேர் பார்க்குறது சொல்லுங்கள். உங்களுக்கு சார்ஜ் இல்லாமல் போயிடும். பார்க்குறது இருக்கா, சார்ஜ் இருக்கா? ஐயோ தம்பி அக்கா அப்படியே அப்படி தான் பேசுகிறேன். ஐயோ அந்த ஃபோனை பாரு, 10 தான் இருக்குது, சேர்ச் முடிய லேட் ஆயிரும், 10 இறங்கிடும். இங்கே உங்களுக்கு நல்லா ஆவியான ஏற்றுவார். ஆலயத்துக்கு எதுக்கு வர்றது? சார்ஜ் எது தான் வர்றது. வந்துட்டு என்ன சொன்னோம்? என்ன சொன்னோம்? வந்துட்டு என்ன சொன்னோம்? சொல்லுங்க, என்ன சொன்னோம்? சார்ஜ் எதிர் என்ன சொன்னோம்? வீட்டு அப்படியே ஓடி போய் நல்லா சாப்பிட்டு தூங்கிக்கணும். வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா செத்து போகிறது நம்முடைய வாழ்க்கை. வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தா செத்தா போகிறது. நோ, வெந்ததை சாப்பிடணும். விதி வருவதற்கு முன்பாக ஜனங்களுக்கு விடுதலையை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு ராஜரியம் பண்ணுகிறார். என்னுடைய தேவன் அரசாளுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, வளமை போல ஆலயத்துக்கு வந்தாரு. வேதம் கொடுக்கப்பட்டது, வேதத்தை திறந்தார். அல்லது தரிசனம் அடைந்தவர்கள் நாங்கள். தலைப்பை நான் போன வாரம் கூட சொல்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் வேதத்தை திறக்க வேண்டும்னு சொல்லியிருந்தேன். வந்தவங்க போனவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது. நீங்கள் வெளிப்பாடு அடையுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம், வார்த்தை, அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள உண்டாகுவதாக, எனக்குள்ள உண்டாகுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவுக்குள்ளேயே பாருங்க அந்த வெளிப்பாடு உண்டானால் நான் என் மாத்திரம், நீங்கள் என் மாத்திரம். ஹல்லேலூயா. ஆலயத்தை பாருங்க, ஆலயத்துக்கு சென்றார். ஆலயத்துக்கு சென்று என்னத்தை பிரித்தார்? வேதத்தை பிரித்தார். ஒரு நாள் நீங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டு வளமை போல வந்துட்டு, என்ன பாட்டியம்மா கர்த்தர் பாருங்க
ஹல்லேலூயா. உங்களை நல்ல ஜெபத்தோடு நடத்துவார். நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களை வந்து ஜெபத்தில் ஹல்லேலூயா நீங்கள் வந்து ஹல்லேலூயா காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க. இங்கே உங்களோட பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு வரும்போது ஹல்லேலூயா ஆண்டவர் நல்ல தரிசனங்களை கொடுப்பாராக. ஹல்லேலூயா வெளிப்பாடு அடைவீர்களாக. பாருங்க வேதத்தை திறந்ததும் என்ன சொன்னார் தெரியுமா? இப்போ சொல்ல முடியுது அவங்களால, கர்த்தருடைய ஆவியானவர் என்னில் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னதுக்கு இருந்தார்? என்னதுக்கு இருந்தார்? என்னதுக்கு இருந்தார்? கர்த்தருடைய ஆவியானவர் என்னதுக்கு இருந்தார்? கொஞ்சம் நல்லா சில சொல்லுவாங்க, என்னதுக்கு இப்படி வேகமாக கை தட்டினீங்கன்னு கேட்டால், அப்போ தான் பாஸ்டர் ஆவியாக இருக்காட்டு பக்கத்தாளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நாம் ஒரு காலத்தை நடித்தோம். ஹல்லேலூயா. நிஜமா இருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நல்லா கை தட்டணும். நோ நல்லா கை தட்டணும், நல்லா பாட்டு பாடணும், நல்லா சத்தமாக ஜெபிக்கணும், நல்லா சத்தமாக. அதோட முடிந்து போகிறதில்லை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த ஆராதனை அதோட முடிஞ்சு போகிறதில்லை. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு தான் உங்களை நல்ல பெட்ரு சாச்சு ஆக்கி அனுப்புறது மாதிரி என்ன அந்த 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 அடுத்த அந்த 5 நாட்களும் 6 நாட்களும் 7 நாட்களும் என்ன செய்யணும்? வேகமாக தேவனுடைய பணி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சொல்றாரு, என்னத்துக்கு அபிஷேகம் பண்ணாரு? என்னத்துக்கு அபிஷேகம் பண்ணாரு? என்னத்துக்கு? வாசிங்க அது லூக்கா 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. தரித்திரருக்கு ஆறு தெரியுமா? 6 தரித்திரம் சொல்லுங்க அப்போ. இங்க இருக்கிறது 6 பணக்காரர். பேர் சொன்ன பிரச்சனை ஆயிடும் என்ன? இங்க இந்த மட்டக்களப்பில் இருக்கிறது 6 பணக்காரர். ஆண்டு அறியாம யாரா இருக்காங்களா? பெரிய பணக்காரரா? பில்கேஸ் பணக்காரரா? 6 அப்படி இருக்காங்களா? இந்தியாவில் இருக்காங்க, இங்கே இருக்காங்களா? தெரியாது எனக்கு, விட்டுருங்க. ஹல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய பணக்காரர் இருப்பார்னு சொன்னால் அவர் தான் தேவனுடைய பார்வையில், நம்முடைய பார்வையில் தரித்திரர். ஆமாம் சொல்றீங்க. 1 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் ருபீஸ் இருக்குதா? ஆனால் இயேசு இல்லையா? அவங்க எல்லாரும் தரித்திரர்கள். ஆமீன். அவங்க எல்லாரும் தரித்திரர்கள். ஏன்னு சொன்னால் பணம் அமெரிக்காவுக்கு கொண்டு போகும், பணம் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகும், பணம் சுவிட்சர்லாண்டுக்கு கொண்டு போகும், பணம் எல்லா நாட்டுக்கும் கொண்டு போகும். ஆனால் பணம் பரலோகம் கொண்டு போகாது, பணம் பாதாளம் கொண்டு போகும். சொன்னாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. பணம் எங்கே கொண்டு போகாது? பரலோகத்துக்கு கொண்டு போகாது. நமக்கு பணம் இருந்தால் ஊழியத்துக்கு கொடுக்கணும், அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஆலயம் கட்ட கொடுக்கணும், அதுக்கெல்லாம் கொடுக்கணும். ஆனால் பணக்காரர்கள் பணம் வச்சுருக்காங்க தெரியுமா? நினைச்சா பிஸ்னஸ் கிளாஸில் வந்து உலகம் முழுக்க போகலாம், ஆனால் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகலாமா? நோ, முடியாது. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு கொண்டு போகிற வல்லமை சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு சுவிசேஷத்துக்கு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் பேசுதா? வேதம் உங்களுடைய பேச வேண்டும். வேதத்தை திறக்கும் பொழுது வேதம் பேச வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறாண்ட உறுதி உண்டாக வேண்டும், தெளிவு உண்டாக வேண்டும், புத்தி உண்டாக வேண்டும், ஞானம் உண்டாக வேண்டும், வெளிப்பாடு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கான ஊழியத்தை, உங்களுக்கான தரிசனத்தை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்க. இயேசு தீர்மானித்தார், கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நான் யாருக்கு தெரியுமா? நான் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு. ஹல்லேலூயா. ஒரு சபையினுடைய, ஒரு மனிதனுடைய ஊழியத்தினுடைய பட்டியல் அங்கே அப்படியே வந்துடும். தெளிவடையுங்கள். கர்த்தர் தேவனை அறியாத இருக்கிற குருடர்கள் இருக்கிறார்கள், பார்த்துக்கீங்களா? இந்த பிரபஞ்சத்தினுடைய பிசாசானவன், அதிகாரம் உள்ளவன் பாருங்க, ஜனங்களுடைய கண்களை கூடாக்கி வைத்திருக்கின்றான். பிரசித்தப்படுத்துங்கள். அவளுக்கு பார்வை உண்டாக வேண்டும், ஒளியை காண வேண்டும், தெய்வீக ஒளியை அவர்கள் காண வேண்டும், அவருடைய திசை மாற வேண்டும். அதற்காக நம்மோடு ஆண்டவர் பேசுகின்றார். எத்தனை பேரோட வேதம் பேசியிருக்குது? வேதம் எத்தனை பேர் பேசியிருக்குது? நாங்கள் இங்கேருந்து பாசமாக பேசுறதை காட்டிலும் பேசப்படும், அதான் மிக முக்கியமானது.
ஆனால் உங்களோட தேவன் இன்னும் பேசுவாரா இல்லையா? ஒரு நாளும் பேசுவாரா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை பாச பேசுவார், அங்கே புதன்கிழமை பேசுவார், அங்கே வெள்ளிக்கிழமை, அப்படி தானே? ஆனால் இந்த வேதம் ஒவ்வொரு நாளும் கூட பேசும், அப்படி தானே? ஒவ்வொரு நாளும் வேதம் தியானிக்கிறவங்க எத்தனை பேர்? ஒவ்வொரு நாளும் வேதம் திறக்கிறவங்க எத்தனை பேர்? சும்மா சேர்த்து திறந்துடுங்க வேதத்தை, கண்டிப்பாக ஆண்டவர் பேசுவார். ஆலயத்துக்கு வரும்போது வேதத்தை திறந்துடுங்க, நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு தெய்வீகமான வெளிப்பாட்டை கொடுத்து, நீங்கள் யார், எதற்காக அழைக்கப்பட்டீர்கள், எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள், எதற்காக இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறாரு, எதற்காக ஆண்டு அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு, எதற்காக ஆண்டு வரங்களை கொடுத்திருக்கிறாரு, எதற்காக 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 நல்ல தாளந்தெல்லாம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. அழிந்து போற ஜனங்களை நாம் மீட்டுக் கொள்ளுகின்ற ஒரு பெரிய ஒரு வல்லமையை, ஒரு பெரிய சக்தி ஆண்டு கொடுத்திருக்காரு நமக்கு, தெரியுமா? அல்லேலூயா. இது யாராலையும் முடியாது, யாராலும் முடியாது. அல்லேலூயா. நீங்க கஷ்டப்பட்ட ஒரு ஆளை நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக என்றைக்கு ஒரு நாள் நான் சொல்லுகின்றேன், என்றைக்கு ஒரு நாள் ஆண்டவர் தெளிவாக பேசுவார், தெளிவாக பேசுவார். இன்றைக்கு யாராவது நீங்கள் புதிதாக வந்திருப்பீங்கன்னு சொன்னால், யாரும் நீங்கள் தச்சலாக வர இல்லை சொல்லுவாங்க. ஆக்சிடென்டாக வந்துட்டு அது விபத்து, அது காயம் வரும். ஆனால் இது காயம் கட்டப்படும், இருதயத்தினுடைய மீட்புண்டாகும். அல்லேலூயா. யாரும் நான் ஒரு டைமில் போகும் பொழுதோ எனக்கு என்ன இப்படி ஆக்களுக்குள்ளே கொண்டு உட்கார வச்சு, இஞ்ச பக்கம் கொஞ்சம் பேர் உட்காந்துருவாங்க, இஞ்ச பக்கம் உட்காந்துருவாங்க, நான் அழுந்து போகக்கூடாதுன்னு சொல்லி, நான் ஆலயத்துக்கு போனாலும் எனக்கு பயம், படல. அப்போ தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இழுத்து என்னைய. நான் இப்பயும் சொல்லுவேன், ஊரெல்லாம் என்ன கண்டு பயப்படுவாங்க, நான் கண்டு பயப்படுற ஒரே ஆள் எனக்கு அம்மா. சரி சொன்னீங்களா? லில்லி என்ன சொன்னீங்க? உண்மையா லில்லி எண்டியை கண்டா எனக்கு வில்லி எண்டி மாதிரி எனக்கு சரியான பயம். அம்மா இருக்காவ கேட்டுக்கொண்டு இருக்காவ, வீட்டை போய் நல்ல அடி விடும், அதுவும் எனக்கு பயமாக இருக்குது. சரி, நான் என்னையை பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க, என்னையை பிடிச்சி உட்கார வச்சுருவாங்க, அப்படியே கொண்டு போய் நெருக்கி உட்கார வச்சுருவாங்க. எனக்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு பயம், யாராவது சுட்டுட்டு போயிடுவான் எனக்கு பயம். எல்லாரையும் ஒன்று தேடும், என்ன எல்லாம் சுற்றி தேடும். அதுல வர இங்க தேடுது இந்த கூட்டம். நான் நினைக்கிறது என்ன சுற்றி சுற்றி தேடுது, அதே இங்க ஒரு கூட்டம் தேடிக்கொண்டே நம்மளை சிறைப்படுத்தி வச்சிருக்குது. நான் சொல்லியிருக்கேன் எத்தனை தடவை, தம்பி கையை இடுப்ப பிடிச்சா வெடிச்சிருமனு சொல்லியிருக்கேன் நான். இப்போ ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. நான் சாட்சியா சொல்லுகின்றேன், சுவிசேஷத்தினுடைய ஒளி மனக்கண்களை திறக்கிறது. அல்லேலூயா. நீங்க விளையாட்டா நினைச்சிட்டு ஒரு நல்ல ஒரு சாட்சி ஒன்று கேட்டோமே, சூப்பர் பாஸ்டர் சொல்லுவாங்க, பாஸ்டரோட சாட்சி சூப்பர். என்ன சூப்பர்? அல்லேலூயா. நீங்கள் ஜனங்களை மீட்டுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு எப்படியாவது நீங்க ஆலயத்துக்கு கூட்டி வந்துடுங்க, எப்படியாவது எங்கேயாவது. ஐயோ சொல்லுங்க, இது அன்பின் வெளிப்பாடு. நீங்கள் ஒருத்தரை சபைக்கு அழைத்து வருவது, ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்பது. அல்லேலூயா. மீட்பை சுவிசேஷமாய், அழைப்பை சுவிசேஷமாய், பரலோகத்தை தெய்வீகத்தை சுவிசேஷமாய் அறிவிப்பது, கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவிப்பது ஒரு பெரிய பேரன்பு கொண்டவரால் மட்டும்தான் முடியும், மற்றால் முடியாது. அல்லேலூயா. முடியாது. அல்லேலூயா. நான் அப்படியே சுவிசேஷ ஊழியத்துக்கு போய் ஒரு சகோதரி, நாங்கள் கிளப் மத்தியில் போய் செய்வோம். கிளப்பில் நீங்கள் நாங்கள் இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் போடுவோம். அது ஏன் போகிறோன்னு சொன்னால், எங்களுடைய பெருமைக்காக, பிள்ளையுடைய பெருமைக்காக இல்லை, இதை பார்த்து எல்லாரும் செய்ய வேண்டும் என்பதற்காக, எல்லாரும் செய்ய வேண்டும், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி நாங்கள் போடுறது. ஒரு சிஸ்டர், அவருடைய பேர் சிஸ்டர்னு, அவள் கிளப்புக்கு போகிறவன். நாங்கள் கிளப் வாசலில் போய் வசனங்கள்லாம் போட்டு உட்காந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு ஆண்டை பிடிச்சி சொல்லக்கூடிய வாலிய பிள்ளைங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் ஜெனி என்ற ஒரு வெள்ளைக்காரி அவள் செத்துட்டா. அவள் கையில் நான் கொடுத்த அந்த துண்டு பிரசவத்தோட அவள் செத்துட்டா. எனக்கு போலீஸ் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ரவிக்குமார் யார்? நான் தான் சொன்னேன். ஓகே, நீ இரவு எங்கே இருந்தான்னு கேட்டாங்க. நான் இரவு எங்கே இருந்தேன், நீ திரைக்கல்ல 3 மணிக்கு அப்போ எழுப்ப போகிறேன், 3 மணிக்கு ஜெபிக்கிறதுக்கு. 3 மணிக்கு எழுப்பி நீ எங்கே இருந்தா இரவுன்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும், டக்குன்னு யோசிக்கிறதுக்கு இடையிலேயே நீ இரவு எங்கே இருந்தால் ஆளோடு இருந்தான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயோ அப்போ ஞாபகம் நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி போயிருந்தேன்னு சொன்னேன். அப்போ நாங்கள் ஜெனியை தெரியுமான்னு கேட்டாங்க. நான் எனக்கு தெரியாது. அப்போ என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. நான் என்னுடைய பிள்ளைங்க இப்படி எல்லோரும் நாங்கள் ஆண்டரை பற்றி சொன்னோம், இயேசுவை பற்றி சொன்னோம்னு சொன்னேன். ஓகே, அப்போ உடைய பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே அந்த சீலில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அவள் செத்துட்டான்னு சொன்னாங்க.
திரும்ப ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் வேணுமென்னு சொன்னாங்க, ஃபோன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க ஃபோன் பண்ணல. ஆனால் அந்த ஜெனி என்ற அந்த பேரை வந்து என்ன அவட ஃபோன் இருந்தால் எனக்கு ஃபோனே வந்தது. அண்டையிலேருந்து நான் தீர்மானம் எடுத்தேன், எப்படியாவது போக வேண்டும். என்னுடைய வீட்டில் வந்து என்னுடைய சின்னவன் இருக்கான், பெரியவன் ஊழியம் பண்ணுறான். ஆனால் சின்னவன் வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டில் சிலர் விட சொல்லுவாங்க, என்ன பிள்ளைகள் தானே சொல்லுவாங்க, என்ன பிள்ளைகள் தானே சொல்லுவாங்க, இன்றைக்கு கொஞ்சம் குளிராக இருக்குது, இன்றைக்கு கொஞ்சம் மழையாக இருக்குது என்று சொல்லும்போது அப்போ நானும் சொல்லுவேன், இன்றைக்கு கொஞ்சம் மழையாக இருக்குது ஐசு, இன்றைக்கி போக தேவையில்லை. அவன் என்ன சொல்லுவான், அப்பா எனக்கு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் கேட்பார், நீங்கள் பதில் சொல்லிக் கொள்ளுங்க என்று சொல்லிடுவான். அதோட வெளிக்கிறா வாடான்னு கூட்டிகிட்டு போயிடுறது. ஹல்லேலூயா. எங்களுக்கு 2-3 கேஸ் போய் கொண்டு இருக்குது. சுவிசேஷத்தை நாங்கள் ட்ரெயினில் போகும்போது நாங்கள் வந்து வசனங்களை போட்டு போகிறோன்னு சொல்லி சில இதை போய் கொண்டு இருக்கு. ஆனாலும் வந்து அது பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. இப்படியாக சொல்கிறேன். ஏன் தெரியுமா, ஜனங்கள் அறியவில்லையா, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்முடைய கடமையாக. நாம் பாஸ்டர் முடிச்சிடும், டைம் ஆச்சு பாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்போ சாரி, ஓகே. முதலாவது எங்கேருந்து சத்தம் வந்தது சொல்லுங்க, எங்கேருந்து வந்தது? முதலாவது பரலோகத்திலிருந்து. அடுத்தது உடனடியாக இப்படி கையை காட்டினீங்க, இப்படி காட்டுங்க சொல்லுங்க. ஒன்று பரலோகம், அடுத்தது பாதாளம். அடுத்ததுங்க சொல்லுங்க, எங்க? ஒன்று பரலோகம், ஒன்று பாதாளம், அடுத்ததுங்க எங்க? எங்க இருந்து கேட்கவே இல்லை. முடிஞ்சு என்னம்மா கேட்கல? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க ப்ளீஸ். தம்பி சொல்லம்மா. முதலாவது வேதம், அப்படிதான் வேதம் தானே முந்தி சொல்லுங்க. ஒன்று மேலே, கீழே, சபையில், வேதத்தில். ஹல்லேலூயா. சத்தம் தொனித்து கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க, என்னுடைய காதுகள் பரலோகத்தின் சத்தத்தை கேட்கிறது. நான் வெளிப்பாடு அடைகின்றேன். பாதாளத்தினுடைய வெளிப்பாடு. அங்கிருந்து மரித்து போனவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அது பூமியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த வெளிப்பாட்டினுடைய கண்களை நாம திறக்கும் பொழுது தரிசனம் நிறைந்தவர்களாக நாம் சாதாரணமாக இருக்க மாட்டோம், துரிதமாய் செயல்பட ஆரம்பிப்போம். அடுத்ததாக வேதம். சொல்லுங்க, இந்த வேதத்தில் ஹல்லேலூயா ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். சத்திய ஆவியான வெளிப்படுகின்றார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும்னு சொல்லுங்க. உம்முடைய அபிஷேகம் ஐயா என்னை நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் அப்படியே நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஆண்டவரே அப்பா பரலோகத்தினுடைய சத்தத்தை அப்ப நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பாதாளத்தினுடைய வெளிப்பாட்டை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே, அறிகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஐயா வேதத்தில் ஆமையா சபையில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானுடைய அப்பா வெளிப்பாட்டையும் ஆண்டவரே, சித்தத்தையும் ஐயா, தரிசனத்தையும் ஆண்டவரே, எங்கள் மீது நீங்கள் வைத்துக்க நோக்கத்தையும் ஐயா நாங்கள் புரிந்து கொள்கிறோம். சத்திய ஆவியானவரே எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். அப்பா அருமையான சபைக்கு நன்றி. அப்பா பாஸ்டருக்காக, அப்பா சிஸ்டருக்காக, பிள்ளைகள் பேரப்பிள்ளை எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கனமான ஊழியத்தை அப்பா இன்னும் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சபையுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படுவதாக. அப்பா அந்த சென்ட்ரோடு இருக்கிறப்பா அந்த சபை கட்டுறோம் ஆண்டவரே, அழகாக அருமையாக கட்டப்பட என் ஆண்டவனுக்கு கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரை தரிசனத்தோடு கொடுக்கத்தக்கதாக, தரிசனத்தோடு ஆண்டவரை விதைக்கத்தக்கதாக. தரிசனம் இல்லாமல் யாருமே ஆண்டவரே அப்பா கடமைக்காக, கட்டாயத்துக்காக, அவங்க பெருமைக்காக யாரும் எதையுமே கொடுக்காதபடி ஆண்டவரே தரிசனத்தோடு கொடுக்க என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. அந்த பில்டிங் ஆண்டவரை தரிசனத்தோடு பார்க்க என் ஆண்டவர் கிருபை செய்யுங்க. அது தேவனுடைய ஆமையா வீடாக வெளிப்பாடு அடைய கத்த கிருபை அளிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவே நீர் நின்றும் நம் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் என்றும் நம் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ, நீர்
யாவே நீர் என்றும் நம் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தெய்வம். தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. சொல்லுங்க. பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யாவே தலைமுறை தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் அப்பா தகப்பனே இயேசுவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒருவன் வரும்போது உடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. தோல்விகள் வெற்றியாய் மாறுகிறது, இழப்புகள் நஷ்டங்கள் நன்மையானதாய் மாறுகிறது, பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கின்றது. ஹல்லேலூயா. சத்துருக்களை உனக்கு நண்பர்களாக கர்த்தர் மாற்றி விடுகிறார். தேவனிடத்திலே வருகின்ற போது இருள் நீங்கி பரலோகத்தின் வெளிச்சம் எங்கள் வாழ்க்கையிலே உதிக்க பண்ணுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் எதற்காக உன்னை ரட்சித்தார், எதற்காக உன்னை வேறு பிரித்தார், எதற்காக உண்மையிலே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார் என்பதை அறிந்து உனக்கு கரத்திலே கொடுத்திருக்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்தை சோர்ந்து போகாமல் ஜீவிய நாட்கள் எல்லாம் அவருடைய சத்தியத்தை சுவிசேஷமாய் அறிவித்துக் கொள்வாயாக. அப்பொழுது பரலோகம் உண்மையிலே மகிழும், பரலோகம் உண்மை பார்த்து பூரிக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக உன்மேலும் உன் பின் சந்ததி மேலும் நிறைவாய் இறங்கும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் எப்பொழுதும் கூட இருப்பதாக. சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாஸ்டர் ரவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சீயோன் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி, உம்மை
உம்மை எல்லாம் வேறு நாமமில்லை. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை எல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீர் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையாய். நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ, நீர் உறங்குவதில்லை. தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லாத நிலை மாறிடும், புது நம்பிக்கை திடம் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. பிரியமானவர்களே, எமது ஆராதனையுடன் இணைந்திருந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்கள் ஆத்துமாவுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.